அத்தியாயம் 1 முனிவர்களின் கேள்விகள். பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாதியஸ்ய யதோன்மயாத் விதரதச்சார்த்தேஷு அவிக்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹ்ருதயா ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः तेजो वारिमृतां यदा विनिमयो यत्र त्रिसर्गो अमृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. யாராவது மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவாத் பண்ணாம் பிரபு. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, வசுதேவரின் புதல்வரே, எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கிறேன். எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கு அப்பால் வேறு எந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர் ஆவார். முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகுத்தியவர் அவரே ஆவார். நெருப்பினுள் காணப்படும் நீராகவும் நீர் மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயா ஜாலத்தினால் ஒருவன் குழப்பமடைவதை போல் ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையின் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சி அளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே ஆவார். எனவே ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்திய வாசம் புரிகிறார். அவரே பூரண உண்மையாகையால் நான் அவரை தியானிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. Thank you. ஸ்ரீமத் பாகவதத்துடைய முதல் ஸ்லோகத்துல நம்ம இருக்கோம். இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே. ஸோ நேற்று நம்ம இந்த பாகவதம் அப்படிங்கிறது எப்படி இது வேதத்துக்கு இது பாகவதம் அப்படிங்கிறது வேதம் தான் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பாகவதம் அப்படிங்கிறது வேதம் தான் அப்படின்னு சொன்னா அப்போ எப்படி இந்த பாகவதம் அந்த வேதத்திற்கு இணையான கருத்துக்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வேதத்துக்கு இணையான கருத்துக்கள் பாகவதத்துக்குள்ள இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம இந்த பாகவதம் வேதம் தான் அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்லோகத்தை நம்ம ஆச்சாரியர்கள் அந்த கண்ணோட்டத்திலேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல குறிப்பா நம்ம இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அப்படின்னு சொல்லி நம்ம சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆச்சாரியர், பாகவதத்திற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது பக்தர்கள் மத்தியில. கௌடிய சம்பிரதாயத்துல அவருடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப பிரதானமானது. அவர் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் 5 விதமான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். 5 விதமான டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒரே ஸ்லோகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன எப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோடைய நோக்கம் என்ன, ஏன் நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், ஏன் ஆச்சாரியர்கள் இவ்வளவு தூரம் இதுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அவங்க பாகவதம் இருக்கு, ஏற்கனவே முன்னாடி சில ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுத்துருக்கலாம். அப்போ அதுவே போதுமே. அதை தவிர்த்து இவ்வளவு தூரம் இந்த பாகவதத்துக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
ஆஹ் ஆஹ் பாகவதத்துக்கு வந்து மொத்தம் எத்தனை ஆஹ் விளக்க உரைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 44 விளக்க உரை கமெண்டரிஸ். பழைய பாஷையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா டீகா, டிப்பனி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபன் பாக்ஸ் நினைச்சுக்காதீங்க, டிப்பனி. டிப்பனி அப்படின்னு சொன்னா அதுதான் விளக்க உரை, இல்ல டீகான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 44க்கும் மேற்பட்டது இருக்கு. அதுல மேக்சிமம் வந்து நிறைய ஆச்சாரியர்கள் தசமஸ்கந்தத்துக்கு மட்டுமே வந்து விளக்கம் கொடுத்திருப்பாங்க. சில ஆச்சாரியர்கள் 12 ஸ்கந்தத்துக்குமே வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமா பிரதானமா நம்ம சம்பிரதாயத்துல வரக்கூடிய விளக்க உரை, நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்த விளக்க உரை வந்து ஒரு 11 கமெண்ட்ரி வந்து இருக்கு. அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீதர சுவாமி அவருடைய விளக்க உரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவே அவருடைய விளக்க உரையை வந்துட்டு ரொம்ப பாராட்டி வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்திலே சொல்லுவார். அவருடைய அந்த ஒரு விளக்க உரை ஆஹ் ஒரு வைஷ்ணவ அடிப்படையில அதை நம்ம எடுத்துக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபுவே வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர் கொடுத்திருக்கிற அந்த விளக்க உரைக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா பாவார்த்த தீபிகா அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ரீல வம்சீதரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியர், அவர் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் தான். ஸோ அவர் கொடுத்த விளக்க உரை வந்து பாவார்த்த தீபிகா பிரகாஷா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஜீவ கோஸ்வாமி அவர் வந்து 2 விளக்க உரை கொடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலா பாகவதத்துக்கு அவர் வந்து நிறைய கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாரு. ஒன்னு வந்து வைஷ்ணவ தோஷனி, இன்னொன்னு வந்து பிருகத் வைஷ்ணவ தோஷனி, இன்னொன்னு வந்து பிருகத் கிரம சந்தர்ப்பா, அதுக்கப்புறம் வந்து ஆஹ் என்னது ஆனந்த் என்னது கிருஷ்ணருடைய 10th கேண்டோ லீலைகளை மட்டும் தனியா வந்து ஆனந்த விருந்தாவன சம்பு ஒரு விளக்குறை, அது வந்து ஓகே. அப்புறம் வந்து சத் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி பாகவதத்துக்காக வந்துட்டு சத் சந்தர்ப்பம் வந்து எழுதியிருக்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சுதர்சன சூரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து சுகபக்ஷியம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்க உரை வந்து எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீல வீரராகவ ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர்னு வந்து சொல்றாங்க. இவர் வந்து ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறாரு. பாகவத சந்திரிகா அப்படின்னு அதுக்கு பேர். நீங்க வந்து படிப்பீங்க இனிமே. பிரபுபாதர் வந்து சில பொருளுரைகள்ல அங்கங்க வீரராகவ ஆச்சாரியருடைய கமெண்ட்ரியும் வந்து மேற்கோள் காமிப்பாங்க. ஸோ பிரபுபாதர் இந்த கமெண்ட்ரியும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்ரீநாத சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், அவரும் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த டீக்காக்கு பேர் வந்துட்டு சைத்தன்ய மத மஞ்சுசா அப்படின்னு சொல்லி பேரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமத் விஜயத்வஜ தீர்த்தர்னு ஒருத்தர், இவர் வந்து மது சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அவர் எழுதின கமெண்ட்ரிக்கு பேர் வந்து பாத ரத்னாவளின்னு பேர். அதுக்கப்புறம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர், அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ரிக்கு பேர் வந்து சாரார்த்த தர்ஷனி அப்படின்னு பேரு. அப்புறம் அவருடைய சீடர் ஸ்ரீல பலதேவ் வித்யாபூஷன், அவருடைய சீடரா இல்ல கிருஷ்ணதாச கவிராஜருடைய சீடர் அவர் வந்து. ஓகே. ஸோ பலதேவ் வித்யாபூஷன் அப்படிங்கிறவர் வந்து வைஷ்ணவ ஆனந்தினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார் பாகவதத்துக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான சில விளக்க உரைகள். இன்னும் சொல்லணும்னா நிறைய இருக்கு. தசமஸ்கந்தத்துக்கு மட்டுமே விளக்கம் எழுதினவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுவே வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து ரொம்ப முக்கியமா வந்துட்டு நாராயணப்பட்ட கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த நாராயணப்பட்ட கோஸ்வாமி அப்படிங்கிறவர் வந்து
ஒரு கமெண்ட்ரி வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு வந்து ரசிக ஹலாதினி அப்படின்னு பேர். இது வந்து 10th கேண்டோக்கு மட்டும் எழுதியிருக்கிறது. அந்த நாராயண பட்ட கோஸ்வாமி யார் அப்படின்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் வந்து மதுரைக்காரர். 14th செஞ்சுரியில வந்து 15th செஞ்சுரியில வந்து வாழ்ந்தவர், மதுரைக்காரர். அதுக்கப்புறம் அவர் வந்து கிருஷ்ண பக்தியில வந்து ஈடுபட்டு பிருந்தாவனத்துல போய் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு வந்து பிருந்தாவனத்துல வந்து இப்பவும் அவருடைய சமாதி வந்து அங்க லலிதா சகி லலிதா சகியோடைய கிராமம் உஞ்சகாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அங்க அவருடைய சமாதி இருக்கு. ஸோ அது அவர் வந்து எழுதியிருக்கிற கிரந்தம்லாம் ரொம்ப ஆஹ் அற்புதமானது. பிருந்தாவனத்தோடைய லீலைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா அவர் வந்துட்டு எழுதியிருப்பார். அதுல வந்து விரஜபக்தி விலாஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பிருந்தாவனத்துல எந்தெந்த ஃபாரஸ்ட்ல, அதாவது 12 வனங்கள் உண்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல எங்கெங்க கிருஷ்ணர் என்ன மாதிரி வந்துட்டு லீலை பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயிலா சூப்பரா வந்து எழுதியிருப்பார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மத்வாச்சாரியார் வந்து பாகவத தாத்பரிய நிர்ணயம் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சனாதன கோஸ்வாமி வந்துட்டு 10th கேண்டோக்கு வந்துட்டு பிருகத் வைஷ்ணவ தோசனின்னு எழுதியிருக்கிறாரு. ஓகே, இது ஜஸ்ட் 10th கேண்டோல நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கொடுத்த சில விளக்கங்கள். ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு விளக்கங்கள் கொடுப்பதற்கான ஒரு காரணம் என்ன, இத்தனை ஆச்சாரியர்கள் வந்து விளக்க உரை கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு பணக்காரர் இருக்கிறாரு. அவருடைய வீடு ரொம்ப வசதியான வீடு. அவர் ரொம்ப செல்வம் வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் வீடு என்ன பண்ணுவாரு, நல்லா செக்யூரிட்டி பண்ணி பாதுகாத்து வச்சிருப்பாரு இல்லையா? அந்த செக்யூரிட்டி அவங்க அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஓப்பன்ல விட்டாங்கன்னா என்ன ஆகும், ஆளுங்க வந்து திருடிட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ இந்த அபசம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்து ஒரு திருடர்கள் மாதிரி. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த மிக உன்னதமான இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த வெல்த்தை வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஸ்டோலன் பண்ணி, அதாவது திருடி அவங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய இஷ்டப்படி வந்து அதுக்கு விளக்க உரை கொடுத்து அதை வந்து என்ஜாய் பண்ண வந்து முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த ஒரு முயற்சியில அந்த ஒரு முயற்சியை வந்து தடுக்கிறதுக்காக ஆச்சாரியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற அந்த ஒரு வெல்த்தை அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அதுக்கு யாரும் தப்பர்த்தம் வந்து கொடுக்காம காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இவங்க தங்களுடைய முழு உழைப்பையும் கொடுத்து அந்த பாகவதத்துக்கு வந்து ஒரு உன்னதமான விளக்க உரையை கொடுத்து அந்த பாகவதத்துடைய அந்த ஒரிஜினாலிட்டியை வந்துட்டு பாதிக்காம அதை காப்பாத்துறாங்க. அதனாலதான் பிரபுபாதர் வந்து நமக்கு பகவத்கீதைக்கு வந்துட்டு என்ன கொடுத்தாரு, பகவத்கீதை உண்மை உருவில்னு வந்துட்டு டைட்டில் கொடுத்தாங்க, ஆசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கிருஷ்ணருடைய ஒரு மனோபாவம் என்னவோ அதுக்கு விரோதமா வந்துட்டு நிறைய பேர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து கிருஷ்ணரையும் அதிருப்தி படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் பிரபுபாதர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணருடைய மனோபாவம் என்னவோ, அவர் என்ன விருப்பத்துல எதை நினைத்து வந்து சொன்னாரோ அந்த கருத்து மாறாம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். அந்த மாதிரி பிரபுபாதர் வந்து கொடுத்ததுனாலதான் என்ன பண்ணாரு, அவர் அதுக்கு வந்து ஆசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்து பேர் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி வந்து இந்த ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய விளக்க உரைகள் மூலமா வந்துட்டு இந்த பாகவதத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாகவதம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் வந்து தேவர்களுக்கு நடுவுல அவர் வந்து யாரா இருக்கிறாரு, உபேந்திரனா இருக்கிறார். அது மாதிரி வந்து பல விஷயங்கள்ல சொல்லி அதுக்கு நடுவுல நான் இதா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அது மாதிரி கிருஷ்ணர் இந்த இலக்கியங்களுக்கு நடுவுல அவர் வந்து என்னவா இருக்கிறாரு,
அவர் வந்து பாகவதமா இருக்கிறார். ஸோ அதனால இந்த பாகவதம் அப்படிங்கிறது சாட்சாத் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுனால, ஸோ கிருஷ்ணரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது பக்தருடைய கடமை இல்லையா? ஸோ அதனாலதான் வந்து பக்தர்கள் இதுக்கு இவ்வளவு தூரம் வந்து முயற்சி எடுக்கிறாங்க. இதுல வந்து இந்த பாகவதத்தை வந்து ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் தன்னுடைய பிரார்த்தனை ஸ்லோகத்துல வந்து ஒரு 4 உதாரணங்களோட வந்து ஒப்பிடுறார் இந்த பாகவதம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லேம்ப்னா விளக்கு, இன்னொன்னு வந்து சூரியன், இன்னொன்னு வந்து ரைப்பன் ஃப்ரூட் பழுத்த பழம், நாலாவதா வந்துட்டு மோகினி மூர்த்தியோட வந்து ஒப்பிடுறார். ஸோ இந்த பாகவதத்தை இந்த மாதிரி 4 விதமான ஒரு உதாரணங்களோட ஒப்பிட்டு வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து சொல்றார். காரணம் ஏன், எதனால வந்து அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது அவரா சொல்றாரா இல்ல பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால சொல்றாரா, அதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது பாகவதத்திலேயே அப்படிதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம் அப்படிங்கிறது அது வந்து இட்ஸ் அ லேம்ப் அப்படின்னு சொல்லி அது வந்து ஏற்கனவே அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பாகவதம் 2வது ஸ்கந்தம் 3வது ஸ்லோகத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அத்தியாத்ம தீபம் அதிதிரிக்ஷதாம் தமோந்தம் யஸ்யானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்தியாத்ம தீபம் அதிதிரிக்ஷதாம் தமோந்தம். இந்த ஒரு தமோ குணம், இந்த அறியாமைங்கிற அந்த இருளை போக்கக்கூடிய ஒரு தீபமா, அத்தியாத்ம தீபம். அந்த அத்தியாத்ம தீபத்தை வந்து ஏற்றக்கூடியது எது, இந்த பாகவதம் அப்படின்னு அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சூரியனோட வந்து எங்க ஒப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டோ 3rd சாப்டர் 43வது ஸ்லோகம் அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணே சுதாமோ உபகத தர்ம ஞானாதிபி. கிருஷ்ணர் அதாவது இந்த பௌதிக உலகத்தை விட்டு அவர் வந்து தன்னுடைய லீலைகளை முடிச்சுட்டு வந்து போகும்போது, அப்ப வந்து என்ன பண்றாரு, அந்த லீலைகள்ல முடிச்சுட்டு திரும்ப அவர் போகும்போது தர்மம் ஞானம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, அவரோட சேர்ந்தே வந்து போயிருது. அப்போ அதுக்கப்புறமா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எப்படி வாழ முடியும்? அதுக்காக பகவான் வந்து என்ன பண்ணாரு, அதோட திரும்ப வந்து அவர் இந்த பௌதிக உலகத்துல ஒரு சூரியனை போன்று வந்து தோன்றினார். எப்படி, பாகவதமா. சோ இந்த உதாரணமும் பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வந்து ஸ்ரீமத் பாகவதம் ஒரு பழுத்த பழம் அப்படின்றது எங்க சொல்லப்பட்டிருக்கு, அது வந்து இது ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே 3வது ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிகம கல்பத்தோரோ கலிதம் பலம் சுகமுகா அமுத திரவிய சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகருகோ ரசிக புவிபாவகா அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அது மாதிரி வந்து மோகினி அவதாரத்தோட வந்து எப்படி ஒப்பிட்டு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, 12வது ஸ்கந்தத்துல வந்து பின்னாடி கடைசியில அது வந்து சொல்லப்படுது. எதுக்காக அப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, பாகவதத்தை வந்துட்டு பலர் வந்து என்ன பண்றாங்க, அதை படித்து பலவிதமா அவங்க வந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க, இல்ல பலவிதமான பலனுக்காக வந்து என்ன பண்றாங்க, அந்த பாகவதத்தை வந்து படிக்கிறாங்க. ஸோ பாகவதம் அப்ப என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு மீனிங்கை காமிச்சு அந்த பாகவதம் அவங்கள மோகமடைய செய்யுது. அதனால பாகவதத்தை வந்து ஒரு மோகினி மூர்த்தியோடையும் வந்துட்டு இங்க வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து ஒப்பிட்டு வந்து சொல்றார். ஓகே, ஸோ இந்த விதத்துல பாகவதம் இந்த 4 விதமான உதாரணங்களோடையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் பாகவதத்தை. ஓகே ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். நம்ம இந்த முதல் 3 ஸ்லோகம் வந்து அது வியாசதேவர் பாகவத புராணத்திற்காக அவர் எழுதிய மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. மங்களாச்சரணம் அப்படின்னு சொன்னா பொதுவா எந்த ஒரு கிரந்தத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு ஆசிரியர் என்ன பண்ணணும், அவர் வந்து மங்களாச்சரணம் அப்படின்னு சொன்னா ஒரு மங்களத்தை வந்து ஏற்படுத்துறதுக்காக, இல்ல ஒரு மங்களகரமா தொடங்குறது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்காக வந்து என்ன பண்ணலாம், இந்த மங்களாச்சரணம் அப்படிங்கிறது வந்து 3 விதமா இருக்கு. திரிவித பிரகார மங்களாச்சரணா அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமிர்தத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. திரிவித பிரகார மங்களாச்சரணா என்னது அது, ஒண்ணு வந்து
வஸ்து நிர்தேஷ, இன்னொன்னு வந்து ஆசீர்வாதாத்மக, இன்னொன்னு வந்து பிரார்த்தனா. ஓகே, வஸ்து நிர்தேசம் அப்படின்னு சொன்னா என்ன? வஸ்து நிர்தேசம் அப்படின்னு சொன்னா தான் வந்து இந்த கிரந்தத்துல எந்த ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்த போறாரு, எதை வலியுறுத்தி பேச போறாரோ அந்த ஒரு கருத்துக்கு பேர் என்ன? வஸ்து நிர்தேசம் அப்படின்னு பேர். வஸ்து நிர்தேசம் அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த கிரந்தத்துடைய மைய கருத்து அப்படின்னு நம்ம சொல்றது. சோ அது வஸ்து நிர்தேசம். அடுத்தது வந்து நமஸ்காராத்மகம். நமஸ்காராத்மகம்னா என்னது? ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி கிரந்தத்தை எழுத தொடங்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய இஷ்ட தேவதையை வந்து என்ன பண்ணலாம்? அவர் வந்து வணங்கி அவர் வந்து அந்த கிரந்தத்தை வந்து தொடங்கலாம். ஸோ இது ஒரு விதம். அடுத்தது வந்து என்னது? நமஸ்காராத்மகம். அடுத்தது பிரார்த்தனா. பிரார்த்தனா பிரபு, பிரார்த்தனா. நமஸ்காராத்மகம், வஸ்து நிர்தேசம், பிரார்த்தனா. பிரார்த்தனா சொன்னா யா அவர் வந்து ஆசீர்வாதாத்மகம். பிரார்த்தனா இல்ல, ஆசீர்வாதாத்மகம். ஆசீர்வாதாத்மகம் அப்படின்னு சொன்னா என்னன்னா இந்த கிரந்தத்தை வந்து படிக்கிறதுனால ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, இந்த கிரந்தத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மங்களாச்சரணத்துல அவர் வந்து அதை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மங்களாச்சரணம் அப்படிங்கிறது வந்து 3 விதமான இதா இருக்கு. என்னென்னது? வஸ்து நிர்தேஷ, நமஸ்காரா, தென் ஆசீர்வாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதாத்மக. இந்த மாதிரி வந்து 3 விதமான பிரார்த்தனை இருக்கு. இப்போ இங்க வியாசதேவர் இந்த ஸ்லோகத்தின் மூலமா அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இது வந்து வஸ்து நிர்தேசம் அப்படின்னு சொன்னா தான் இந்த கிரந்தத்துல எந்த ஒரு மைய கருத்தை வந்து விளக்க போறாரோ அதை இந்த ஸ்லோகத்திலேயே வந்து சொல்றார். யார பத்தி பேசுறாரு, அவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த ஸ்லோகத்திலேயே அவர் வந்து சொல்லிடுறார். ஓகே, அதை எப்படி சொல்றாரு, எப்படி அந்த வஸ்துவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து டீட்டெயிலா படிக்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல வந்து நம்ம எப்படி விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த ஸ்லோகங்களுக்கு வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா பிரபுபாதுடைய பர்போட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு வந்து ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 1 மாசம் வந்து கிளாஸ் கொடுத்துருக்கிறாரு. எங்க வச்சு? பிருந்தாவன்ல ராதாகுண்டுல வச்சு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிருந்தாவன்ல ராதாகுண்டுல உட்காந்து உபநிஷத்துக்கெல்லாம் கிளாஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மற்ற வைஷ்ணவர்கள்லாம் பார்த்து, என்ன ராதாகுண்டுல உட்காந்து கிளாஸ் வந்து உபநிஷத்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்லி. பட் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் வந்து ரொம்ப தெளிவா முதல்ல நமக்கு வந்துட்டு சித்தாந்தம் தத்துவம் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால பகவானுக்கு மேல உண்மையான அந்த ஒரு அன்பை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்தாரு. நமக்கு அந்த அளவுக்கு வந்து பேசுறதுக்கு ஞானமும் இல்லை, தகுதியும் இல்லை, டைமும் இல்லை. அதனால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பயப்படாதீங்க, யாரும் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கணும் இல்லைன்னா வந்துட்டு ஏன் ஸ்லோவா இருக்கணும் பயப்படாதீங்க. ஃபவுண்டேஷன் ரொம்ப வந்து முக்கியம். அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து கண்டினியூ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விளக்கம் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த ஸ்லோகத்துக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய முதல் விளக்கத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு வந்து வியாசர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜென்ரலா சத்தியம் பரம் தீமகி. சத்தியம் அப்படின்னு சொன்னா என்ன? நிஜம், உண்மை. நிஜம். ஓகே, எது உண்மை அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வரும். சத்தியம்னு சொல்றது நீங்க உண்மைன்னு சொன்னா அதோடைய லிட்ரல் மீனிங்.
அந்த வார்த்தைக்கான லிட்டரல் மீனிங் நிஜம் சொல்றேன். நிஜம் சத்தியம் தர்மத்துக்கு ரொம்ப நடக்காம இருக்குது பிரபு. கரெக்ட், அதெல்லாம் தப்பு இல்லைன்னு கிடையாது. பட் அதாவது ஒரு வார்த்தைக்கு சினானிம்ஸ் சொல்றது வேற, அந்த வார்த்தைக்கு ஒரு ப்ராப்பரான மீனிங் கொடுக்கறதுங்கிறது வேற. நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா சினானிம்ஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் கேட்கறது மீனிங் கேட்டுட்டு இருக்கிறேன். சத்தியம்னா தர்மம்னு சொல்லலாம், நிஜம்னு சொல்லலாம், இதெல்லாம் சினானிம்ஸ். நான் கேட்கறது மீனிங். சத்தியம் பரமபுருஷ பகவான். சத்தியம் அப்படின்னு சொன்னா எப்போ எல்லா காலங்கள்லயும் எல்லா இடத்துலயும் எது மாற்றமற்று இருக்குதோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு சத்தியம். சர்வகால தேச வர்த்தினா பரமேஸ்வரம், பரமபுருஷ பகவானை வந்து சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் மாற்றம் இல்லாம ஒரே நபரா இருக்கிறதுனால, ஒரே மாதிரியே இருக்கிறதுனாலதான் அவர் நம்ம வந்து என்ன சொல்றோம், சத்தியம் அப்படின்னு சொல்றோம். பட் இங்க வந்து இன்னும் வியாசர் வந்து கிளியரா வந்துட்டு அது யாருன்னு சொல்லல. சத்தியம்னு சொல்லியிருக்கிறாரு, பரம்னு சொல்லியிருக்கிறாரு, தீமகின்னு சொல்லியிருக்கிறாரு. தீமகினா தியானம் பண்றது, பரம் அப்படின்னு சொன்னா ஒரு மிக உயர்ந்த நிலை, பரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல வந்து ஒண்ணு கிடையாதுன்னு அர்த்தம், அதுதான் பரம். அப்போ மாற்றமில்லாத எந்த ஒன்று, அதுக்கு மேல ஒரு தனக்கு நிகரா ஒரு வஸ்து இல்லாத ஒரு நபர்னு அர்த்தம். தனக்கு நிகரான இன்னொரு வஸ்து இல்லாத ஒரு நபர் தான் பரம்னு அர்த்தம். ஓகே, அந்த மாற்றமில்லாத தனக்கு நிகரில்லாத ஒருத்தரை தீமகி நான் என்ன பண்றேன், நான் வந்து தியானம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப இது எப்படி வேத கருத்தோட வந்து ஒத்து போக முடியும் இல்லையா? வேதத்திற்கு வேதம் தான் பாகவதம் அப்படின்னு சொன்னா இது எப்படி அதோட ஒத்து போகும் அப்படின்னா, அதுக்குதான் வந்து இந்த ஸ்லோகம் வந்து வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிறது நம்ம நேத்தே வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உபனிஷத்துகள் முக்கியமா 108 உபனிஷத்துகள் வந்து பிரதானமா வந்து சொல்லப்படும். அந்த உபனிஷத்துகளில் இருக்கக்கூடிய முக்கியமான வாக்கியங்களை எடுத்து சூத்திர வடிவுல வந்து வியாசதேவர் வந்து கொடுத்திருக்கிறார். 535 சூத்திரங்கள் வந்து அதுல இருக்கும். அந்த சூத்திரங்களுக்கு பேர் தான் பிரம்மசூத்திரம், இல்லைன்னா வந்துட்டு வேதாந்த சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த வேதாந்த சூத்திரம் அப்படிங்கிறது என்ன, கண்டிப்பா நான் டிஃபரெண்ட் ஃப்ரம் வேதா, ஏன்னா அது உபனிஷத்துடைய ஒரு சாரம். ஸோ அதனால அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறது தான் வேதாந்த சூத்திரத்துடைய முதல் சூத்திரமே. ஓகே, இப்போ இந்த அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற இந்த ஒரு சூத்திரம் எப்படி இந்த ஒரு வரியோட வந்து ஒத்து போக முடியும் அப்படின்னு சொன்னா, சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அப்படின்னா தியானம் பண்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம யாரையோ ஒருத்தரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கு அடிப்படையான காரணம் என்னவா இருக்கும் சொல்லுங்க. அவங்க மேல அன்பு அதிகமா இருக்கும். ஓகே, வேற அன்பு அதிகமா வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்களோட குவாலிட்டிஸ் பிடிக்கும். அவங்க மேல பற்று அதிகமான நானோ கீதா மாதாஜி தான் கரெக்டா சொன்னாங்க. அவங்களுடைய குவாலிட்டி நமக்கு தெரியும். அவங்கள பத்தின குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு மேல நமக்கு வந்துட்டு ஒரு பற்று பாசம் வருது. அது ஒரு கெட்ட குவாலிட்டி தான் நமக்கு வருமா? நம்ம ஒருத்தரை வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அவருக்கு மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம். அன்பு எப்படி வந்தது? அன்பு வர்றதுக்கு காரணம் அவர்கிட்ட நல்ல குவாலிட்டி இருக்கிறதுனால அவர் மேல அன்பு வந்தது இல்லையா? அப்போ தியானம் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், பர்டிகுலரா ஒரு நபரை பத்தின குவாலிட்டிஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சிருக்கிறோம், தெரிய முயற்சி பண்ணியிருக்கிறோம், அதனாலதான் அது நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்ன அர்த்தம். ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா கேட்கணும் அப்படின்னு அர்த்தம், கேள்வி கேட்கறதுன்னு அர்த்தம். கேள்வி கேட்கறது அப்படின்னு சொன்னா எதை பத்தி கேள்வி கேட்கறது? பிரம்மத்தை பத்தி கேள்வி கேட்கணும். பிரம்ம ஜிக்ஞாசா. பிரம்மம் அப்படின்னு சொன்னா அருவ பிரம்மம்னு நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை. பாகவதத்திலே நம்ம வந்து பாக்குறோம், வதந்தி தத்துவ விதஸ்தத்துவம் யஜ்ஞானம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பியதே.
அப்படின்னு பாகவதம் நமக்கு என்ன பண்ணுது? பிரம்மத்துடைய அந்த பூர்ண நிலையை நமக்கு வந்து விளக்கி காட்டுது. அப்போ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா பகவான் அப்படிங்கிறது அந்த பிரம்மத்துடைய பூர்ண நிலை. அப்ப ஜிக்ஞாசானா கேள்வி கேட்கணும். யாரை பத்தி கேள்வி கேட்கணும்? பகவானை பத்தி கேள்வி கேட்கணும். ஓகே, அது எப்பனாலும் கேட்கலாமே. இப்போ அத்தத்தோ, அதாவது வந்துட்டு இப்போ நீ வந்து கேள்வி கேட்கணும்னு அர்த்தம். ஏன் இப்ப கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இப்பதான் நான் வந்து என்னவா இருக்கிறேன்? நான் வந்து மனித பிறவிக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா இத்தனை லட்சம் பிறவிகளா நான் வந்து என்ன பண்ணேன்? நான் வந்து பல ஜென்மங்களா நான் வந்துட்டு வேற வேற உயிரினங்கள்ல நான் வந்து சுத்திட்டு திரிஞ்சேன். அதனால எனக்கு அப்பெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்கறதுக்கு எனக்கு அறிவு கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு கிடையாது. ஆனா இப்ப இந்த மனித பிறவியில இருக்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியும்? என்னால பகவானை பத்தின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதனால நான் இப்ப என்ன பண்ணணும்? இப்போ நான் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். சோ அதனாலதான் வந்து இங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு? சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சொன்னா அத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் தியானம் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரம சத்தியத்தை பத்தி நான் என்கொயரி பண்ணியிருக்கிறேன். அதனால அவருடைய குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால எனக்கு அவர் மேல வந்துட்டு அன்பு இருக்கு. அதனால அவர் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இங்க ஆஹ் அந்த தியானம் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருமையில வந்து சொல்லல. நான் தியானம் பண்றேன் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணல? அதை வந்து ஒருமையில அவர் வந்து சொல்லல. அவர் வந்து என்ன சொல்றாரு? நாங்கள் தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொன்னா ஓகே, நான் தியானிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி எடுத்துக்கலாம். நான் தியானிக்கிறேன் அப்படின்னு வந்து பிரபுபாதர் இங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த மாதிரி நான் தியானிக்கிறேன். எதுக்காக? எதுக்காக அவர் தியானம் பண்றாரு? அதத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. எஸ், பகவானை பற்றி இப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால, தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து தியானம் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுதான் சத்தியம் பரம் தீமகி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் ஜன்மாதி அஷ்யஜத அப்படின்னு சொன்னா நான் தியானிக்கிறேன். நான் யாரை வந்து தியானிக்கிறேன்? நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஜென்ம ஆதி யஷ்ய அப்படின்னு சொன்னா யாரு ஒருத்தர் வந்து ஜென்ம ஸ்திதி பிரளய கால சக்தி ரேகா அப்படின்னு பிரம்ம சமீதியில சொன்ன மாதிரி யாரு ஒருத்தர் வந்து இந்த படைப்பு, அப்புறம் மெயின்டெனன்ஸ், பாதுகாக்கிறது, அழிக்கிறது, இந்த மூணுக்குமே யாரு வந்து காரணகர்த்தாவா இருக்கிறாரோ அதனால அவரை நான் தியானம் பண்றேன். சோ தியானம் பண்றேன்னு முன்னாடி சொன்னாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த தியானம் பண்றேங்கிற அந்த வார்த்தையை வந்து மற்ற வார்த்தைகளோடலாம் நம்ம வந்து சேர்த்துட்டே வரணும். ஏன் தியானம் பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த தியானம் பண்றதுக்கான காரணங்கள் தான் மற்ற வார்த்தைகள். அதுக்கான காரணத்தை தான் வந்து மேல சொல்லிட்டு வர்றாரு. ஏன் தியானம் பண்றேன்? ஏன்னா அவர் தான் வந்து படைப்பு, காத்தல், அழித்தல் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறாரு. அப்ப அவரை தியானம் பண்ணாம நம்ம யாரை தியானம் பண்றது? இல்லையா? ஆனா இங்க வந்து கிளியரா வந்துட்டு நான் யாரை தியானம் பண்றேன் அப்படின்னு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன சொல்றாரு? சத்தியம் பரம் தீமகின்னு தான் சொன்னாரு. அப்ப அந்த சத்தியம் யாரு, பரம் யாருன்னு வந்து சொல்லல. சோ இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கேள்வி கேட்கறாங்க. தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, யாரு படைப்புக்கு காரணமானவங்களோ அவங்கள தியானம் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா நம்ம சாஸ்திரத்துல பாக்குறோம் காலம்தான் வந்து படைப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து காலத்தை வந்து தியானம் பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. அப்ப அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க, கிடையாது. ஆஹ் அன்வயா இதரதஸ்ச, பகவான் தான் நம்ம வந்து அதாவது காலத்தை தியானம் பண்ண தேவையில்லை, பகவானை தான் தியானம் பண்ணணும். பகவான் அப்படிங்கிறவரை நம்ம இங்க எப்படி வந்து தியானம் பண்றது? இங்க பகவான் அப்படிங்கிறவர் எப்படி இந்த சிருஷ்டியோட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அன்வயா இதரதஸ், அதாவது பகவான் இந்த சிருஷ்டியில நேரடியாவும் மறைமுகமாவும் காரணமா இருக்கிறார். அதுக்கு பேரு உபாதான காரணம் இல்ல அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா மெட்டீரியல் காரணம், மெட்டீரியல் காஸ், எஃபிசியன்ட் காஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல எஃபிசியன்ட் காசுன்னா என்ன சொல்றது?
மெட்டீரியல் காசுனா உபாதான காரணம். அதாவது வந்து அந்த மூல வஸ்துக்களை வந்து கொடுக்கிறது. ஸோ நேரடியா பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் இந்த பௌதீக இயற்கையை படைக்கிறதுனால அவர் வந்து நேரடியான காரணமாகவும் இருக்கிறாரு. அப்புறமா காலத்தை வந்து அந்த பௌதிக இயற்கைக்குள்ள செலுத்துறதன் மூலமா அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து எஃபிசியன்ட் காசாவும் இருக்கிறாரு. அதாவது காலம்தான் வந்து என்ன பண்ணுது, அந்த பௌதிக இயற்கையை வந்து சலனமடைய வச்சு அந்த சிருஷ்டியை வந்து தொடங்குது. ஸோ அந்த காலமும் வந்து பகவானுடைய ஒரு சக்தி தான், அது வந்து தனிப்பட்ட ஒரு சக்தி கிடையாது. அதனால பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் நேரடியா வந்து பௌதிக அந்த இயற்கையை படைக்கிறதுனால நேரடி காரணமா இருக்கிறார். மறைமுகமா காலத்தின் மூலமா என்ன பண்றாரு, அந்த பௌதிக சிருஷ்டியை வந்து சலனமடைய வச்சு அந்த படைப்பை வந்து பண்றதுனால ஒரே நேரத்துல பகவான் வந்து எப்படி இருக்கிறாரு, நேரடி காரணமாகவும் மறைமுக காரணமாகவும் இருக்கிறதுனால நம்ம காலத்தை வந்து தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காலமும் பகவானுடைய ஒரு சக்தியா இருக்கிறதுனால நம்ம தியானம் பண்ண வேண்டியது யார, பகவானை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப திரும்ப வந்து ஒரு கேள்வி வருது இதுல. ஓகே, பகவான் வந்து சத்தியம் பரம்னு வந்து சொல்றோம். சத்தியம்னா மாற்றம் அடையாதது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பகவான் வந்து இந்த பௌதிக இயற்கையை வந்து அவர் படைக்கிறாரு அப்படின்னு சொன்னா பௌதிக இயற்கை மாற்றம் அடையக்கூடியது. அப்போ பகவான் மாற்றம் அடையாதவர். அப்ப மாற்றம் அடையாத ஒரு நபர்னு நீங்க சொன்னா அவர் எப்படி வந்து இந்த பௌதிக சிருஷ்டிக்கு காரணமா இருக்க முடியும்? இந்த பௌதிக சிருஷ்டி வந்து மாற்றம் அடையக்கூடியதா இருக்கு. அப்ப மாற்றம் அடையக்கூடிய ஒண்ணுக்கு அவர் எப்படி வந்து காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, படைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வுள்ள ஒரு நபர்னாலதான் செய்ய முடியுமே தவிர ஜட வஸ்துனால என்ன பண்ணிக்க முடியாது. அது தன்னை அந்த ஜட வஸ்துக்கு வந்து படைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குமா? எங்கேயாவது இங்க அந்த பௌதிக உலகத்துல ஒரு ஜட வஸ்து ஒன்ன வந்து படைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கா? இல்ல பிரபு. மொபைல் இருக்கு. இந்த இல்ல மொபைல் பிரபு. வந்து மொபைல் வந்து ஒரு குட்டி போட்டுச்சுன்னு சொல்லி நம்ம வந்து பாத்துருக்கோமா? நான் லிவிங் திங்னால பண்ண முடியாது பிரபு. சோ அது வந்து இந்த ஒரு ஜட வஸ்து என்ன பண்ண முடியாது, அது வந்து ஒரு கிரியேஷன் வந்து பண்ண முடியாது. அப்போ ஒரு ஒரு உணர்வுள்ள உயிருள்ள ஒரு நபர் தான் வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து படைக்க முடியும். அதுதான் வந்து சாஸ்திரத்திலேயே அப்படிதான் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ச ஐ ச ஐக்கியதா லோகான் அப்படின்னு ஐத்திரேய உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, படைக்கிறத பாக்குறதன் மூலமாவே அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் வந்து படைத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் பகவான் வந்து ஒரே நேரத்துல அவர் வந்து மெட்டீரியல் காசாவும் இருக்கிறாரு, எஃபிசியன்ட் காசாவும் இந்த பௌதிக சிருஷ்டிக்கு அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க பதில் வந்து கொடுக்குறாங்க. இப்ப இன்னொருத்தவங்க வந்து கேக்குறாங்க, அப்படி இல்லைன்னா பிரகிருதியும் வந்து படைப்புக்கு காரணமா இருக்குன்னு வந்து சொல்றாங்களே. பிரகிருதினா இயற்கை, இயற்கை தான் வந்துட்டு படைப்புக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? நீங்க வந்து பகவான் சொல்றீங்க, பகவான் எங்க இருக்கிறாரு? அட்லீஸ்ட் இயற்கையை நம்ம பார்க்க முடியுது, இயற்கை தான் வந்து என்ன பண்ணுது, படைக்குது. அதாவது என்ன, நிறைய மரங்கள், செடி, கொடி, பழங்கள், நீர், இது எல்லாம் வந்து இயற்கை தானே கொடுக்குது. பகவான் ஒருத்தர் எங்க இருக்கிறாரு, அவர் வந்து படைச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு திரும்ப ஈக்ஷதே ந சப்தாத் அப்படின்னு வந்து ஒரு வேதாந்த சூத்திரம். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, திரும்ப அதேதான், பகவான் பார்வையின் மூலமாக சிருஷ்டி பண்றாருன்னு தான் வேதத்துல சொல்லியிருக்கே தவிர பிரகிருதி சிருஷ்டி பண்ணுது அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லல. அதனால அது நம்ம வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரகிருதி அப்படிங்கிறது வந்து பகவானுடைய ஒரு சக்தி தானே தவிர அந்த பிரகிருதி அப்படிங்கிறது வந்து என்ன கிடையாது, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு சக்தி கிடையாது. அதுதான் வந்து வியாசதேவர் தன்னுடைய தியானத்துல வந்து பாக்குறாரு. முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு.
பக்தி யோகேன மனசி சம்யத் பிரணிதே அமலே அபஸ்யத் பூர்ணம் புருஷம் மாயாஞ்சத தபாஸ்ரயம் மாயாஞ்சத தபாஸ்ரயம். மாயா அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக சக்தி. இந்த பௌதிக சக்தி வந்து பகவானுடைய சக்தி தான். ஆனா அது வந்து பகவான் கிட்ட இருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு வந்து வியாசதேவர் அதை பார்க்கிறார் தன்னுடைய தியானத்துல. சோ இந்த பௌதிக சக்தி பகவானுடையதா இருந்தாலும் அது அவர்கிட்ட இருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கு. அவர் வேணும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு, வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கிறாரு, அதை வந்து எடுத்துடுறாரு. சோ அந்த மாதிரி உபனிஷத்துல வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் இருக்கு. பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சிலந்தி இருக்கு. அந்த சிலந்தி வந்து என்ன பண்ணுது, தானே தன்னுடைய சலைவா அதனால வந்துட்டு என்ன பண்ணுது, ஒரு வலைய வந்து பின்னுது. அதுல வந்து சுதந்திரமா அது வந்து வாழுது. அந்த வலையில அது மாட்டிக்குதா, அந்த வலையில சின்ன சின்ன பூச்சிகள் வந்தா அது வந்து மாட்டிக்கும். ஆனா அந்த சிலந்தி என்ன ஆகாது, அது அதுல மாட்டாது. அது ஃப்ரீயா அதுல வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். போய் அதுல கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். தேவையில்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், திரும்ப அதை வந்து எடுத்துக்கும். சோ அது மாதிரி ஆஹ் பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த பௌதிக சக்தி அவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய பிரிந்து இருக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தி அவர் வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு, வேண்டாம் அப்படின்னா அவர் வந்து எடுத்துக்கிறாரு. அதனால அவர் வந்து உள்ள வந்து என்ன பண்ணிக்கிறது இல்லை, அவர் அதுல மாற்றுறது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அபிக்ஞ அபிக்ஞ அப்படின்னு சொன்னா அதனாலதான் உணர்வுள்ள ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த இந்த ஸ்லோகத்துல அபிக்ஞ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அபிக்ஞ அப்படின்னு சொன்னா உணர்வுன்னு அர்த்தம். சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஜென்மாதி அஷ்யத அப்படிங்கறது வந்து யாரு பண்ண முடியும், அபிக்ஞ ஒருத்தர் உணர்வுள்ள ஒருத்தர்னாலதான் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அடுத்து அர்த்தேஷு. அர்த்தேஷு அப்படின்னு சொன்னா உண்மையான ஒரு வஸ்து, ஒரு நிஜமான ஒரு வஸ்து, அதுதான் வந்து என்ன பண்ண முடியும், சிருஷ்டி பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு பார்வைக்கு வரக்கூடிய ஒரு வஸ்துவா இருக்க முடியும் இல்லையா. கற்பனையில நான் வந்து என்னென்னமோ நினைக்கலாம், அது வந்து நிஜத்துல வந்து இருக்குதா, அது நான் இரவு தூக்கத்துல கனவுல நான் வந்து ஒரு நான் அரண்மனையில வாழ்ற மாதிரி நான் நினைக்கிறேன். காலையில நான் எந்திரிச்சு பார்த்தா அந்த அரண்மனை இருக்குமா, அது இருக்காது. அப்போ இந்த ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனை கிடையாது. இது வந்து என்ன, இது உண்மையானது, ஆனா தற்காலிகமானது. இது நிரந்தரமானது கிடையாது, தற்காலிகமானது. ஏன்னா இது சிருஷ்டின்னு ஒருத்தர் வந்து பண்றாரு. இது வந்து அவர் வந்து என்ன பண்ணல, தன்னுடைய கற்பனையில இமேஜின் பண்ணிக்கல. இப்படி வந்து ஒரு உலகம் இருக்கும், இங்க வந்து இப்படி ஒரு திருமலான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து இப்ப பாகவதம் கிளாஸ் எடுப்பாரு அப்படின்னு பகவான் என்ன பண்ணல, கற்பனை பண்ணிக்கிட்டு இல்ல. அவர் சிருஷ்டி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, உள்ளுக்குள்ள ஆக்டிவிட்டிஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது உள்ள அது நடந்துகிட்டே இருக்கு. அதனால அது பொய்ன்னு கிடையாது. அதனாலதான் அர்த்தேஷு. அதுதான் இங்க இந்த அபிக்ஞா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மூலமா என்ன சொல்றாங்க, உணர்வுள்ள ஒரு நபர் தான் சிருஷ்டி பண்ண முடியும், பிரகிருதி சிருஷ்டி பண்ண முடியாது. அப்புறம் அந்த உணர்வுள்ள நபர் படைக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்து உண்மையான ஒரு வஸ்து, அது வந்து கற்பனை கிடையாது, இல்ல பொய் கிடையாது. சோ இப்போ வந்து ஒருத்தர் இந்த பிரகிருதியை பார்க்கதன் மூலமா தான் அந்த சிருஷ்டி வந்து படைக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன அர்த்தம், அந்த பிரகிருதிக்கு முன்னாடியே அந்த நபர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த நபருக்கு ஒரு காரணம்னு யாரும் கிடையாது. அந்த நபர் சுதந்திரமா அவர் வந்து இருக்கிறாரு. அவர் தான் அந்த பிரகிருதியை வந்து என்ன பண்றாரு, படைக்க தூண்டுறாரு. அப்போ அந்த சிருஷ்டிக்கு முன்னாடியே இந்த நபர் இருக்கிறதுனால அப்ப அவர் தான் இந்த சிருஷ்டிக்கு காரணகர்த்தாவா இருக்கிறார் இல்லையா. ஓகே. இப்ப இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது மகத்தத்துவத்துல இருந்துதான் எல்லா விதமான வஸ்துக்களும் வருது. அதாவது சிருஷ்டியில முதல்ல வந்து பிரகிருதி இருக்கும். அந்த பிரகிருதிக்கு உள்ள வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த காலம் அப்புறமா வந்துட்டு ஜீவாத்மா அதெல்லாம் அதோடைய கர்மாவோட என்ன பண்றாரு, அந்த பிரகிருதிக்குள்ள வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவார். அதுக்குள்ள செலுத்தின உடனே இந்த காலம் வந்து என்ன பண்ணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்குணங்களோட வந்து வேலை பண்ணி அது என்ன பண்ணும், அது வந்து
சிருஷ்டியை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த பிரகிருதியிலிருந்து முதல்ல வெளிவரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் மகத்தத்துவம் அப்படின்னு பேரு. ஸோ அந்த மகத்தத்துவத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து வெளியில வருது. அப்ப இங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, மகத்தத்துவத்துல இருந்து தான் வந்து எல்லாமே வந்து வெளியில வருது. அப்படி இருக்கும்போது அந்த மகத்தத்துவத்துல இருந்து இந்த பொருட்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேகமே படைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த சிருஷ்டி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு அவருக்கு எப்படி அந்த தேகம் இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இது வந்து கேள்வி. புரியுதா நான் பேசுறது? எல்லாரும் ஒரு மாதிரி வந்து திருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு வந்து கிளாஸுக்கு வந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? பேசாம நம்மளே பாவத்தை எடுத்து படிச்சிருந்திருக்கலாம் இவர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு. இல்ல பாபா அண்டர்ஸ்டுட் ப்ரோ. பிரபு, நாங்க படிச்ச புரியாது பிரபு. ஓகே. ஸோ இப்போ வந்து அதாவது படைப்புக்கு முன்னாடியே ஒரு நபர் இருந்தோம் நம்ம வந்து சொன்னோம். அதனால திரும்ப வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எப்படி இருக்க முடியும்? மகத்தத்துவத்துல இருந்துதான் இந்த உடல் உருவாவதற்கு தேவையான வஸ்துக்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் உடலே உருவாகுது. நீங்க என்ன அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு வந்து சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அடுத்து வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாரு வியாசர், அவர் வந்து ஸ்வராட், அவர் வந்து இந்த பௌதிக இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடியவர் கிடையாது. அவர் சுதந்திரமானவர். அவர் தானே சுயமா அவருக்கு வந்துட்டு தன்னுடைய சுய சக்தி சொரூப சக்தி மூலமா அவருடைய தேகம் இருக்கே தவிர அவர் வந்து இந்த பிரகிருதியினாலான தேகத்தினால அவர் ஆகல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லையேங்க, சிருஷ்டியுடைய ஒரு முதல் உயிர்வாளியே யாரு? பிரம்மா தானே. அப்ப பிரம்மாவை தானே வழிபாடு பண்ணணும். நீங்க என்ன வந்து வேற யாரையோ வந்து சொல்றீங்க, அது எப்படி அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்படி இல்ல, தேனே பிரம்ம ஹிருதயே ஆதி கவையே. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. பிரம்மா அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பிரம்மான்னு நினைச்சுக்காதீங்க. ஆதிகவிங்கிறது தான் பிரம்மா. பிரம்மம் அப்படிங்கிறது வந்து வேதம். தேனே பிரம்ம ஹிருதயே. பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த வேதத்தை வந்து பிரம்மாக்கு முதல்ல அவருடைய ஹிருதயத்துல வெளிப்படுத்தினது யாரு? பகவான் தான். அதனால பிரம்மாக்கும் காரணமானவரா யாரு இருக்கிறா? இன்னொருத்தர் காரணமானவரா இருக்கிறார். ஆஹ் பிரம்மா வந்து சிருஷ்டிக்கு காரணம் கிடையாது. பிரம்மாக்கே ஒரு சிருஷ்டிகர்த்தாவா ஒருத்தர் இருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு வந்துட்டு இந்த வேதத்தை ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுது. அவர் தானே ஃபர்ஸ்ட் சிருஷ்டியில வந்து இருக்கிறாரு. பிரம்மா தனியா இருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அவரை விட அவர் பெரிய ஆளா தானே இருக்கணும். அவர் சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கணும் இல்லையா? ஏன்னா இவங்களே ஒத்துக்கிறாங்க சிருஷ்டியுடைய முதல் ஜீவராசி அது பிரம்மா தான் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பௌதிக சிருஷ்டியினால இவர் சிருஷ்டிக்கப்படலைன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? நேச்சுரலா அவங்களுடைய கொஸ்டின் படியே வந்து என்ன, பௌதிக சிருஷ்டியுடைய முதல் சிருஷ்டி பிரம்மா தான் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து அவருக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப அவர் அந்த பௌதிக சிருஷ்டியினால உருவாக்கப்படாதவர்னு அர்த்தமாயிருதா? அப்படின்னா அவர் அந்த பௌதிக சிருஷ்டிக்கு அப்பாற்பட்டவராகவும் இவருக்கு மேற்பட்டவராகவும் இருக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த வேத ஞானத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு. அப்ப திரும்பவும் கேள்வி கேட்கறாங்க, இல்லையேங்க வேதத்தை அவர் யாருக்கிட்ட இருந்து ஒண்ணும் கத்துக்கிட்ட மாதிரி நாங்க வந்து சாஸ்திரத்துல படிக்கலையே. அவர் மெடிடேஷன்ல வந்து தானே ரியலைஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தானே நாங்க வந்து கேட்டோம். நீங்க என்ன யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அப்படிங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அததான் வந்து திரும்ப சொல்றாங்க, இல்ல தேனே ஹிருதாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நபர் வந்து என்ன பண்றாரு, அவர் மெடிடேஷன்ல தான் வந்து ரியலைஸ் பண்ணாரு. ஆனா எப்படி ரியலைஸ் பண்ணாரு, இவருக்கு ஹிருதயத்துல அவருக்கு வந்து வெளிப்படுத்தினதுனால ரியலைஸ் பண்ணாரு. இல்லைன்னா அவருக்கு ரியலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அதை வந்து அவங்க வந்து ஏத்துக்கல. இல்ல பிரம்மா தானாவே தான் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப திரும்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, தானா புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எப்படி? பிரம்மா முதல் உயிர்வாளி, அவருக்கு அந்த சக்தி இருக்காதா தானே வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குதான் வந்து சொல்றாங்க பதிலு, முஹ்யந்தி எத் சூரையக. சூரையக அப்படின்னு சொன்னா தேவர்கள். அந்த தேவர்கள் வந்து என்ன ஆகுறாங்க, தேவர்களுக்கு மோகம் அடையக்கூடிய தன்மை இருக்கு. மோகிக்கிறது அப்படின்னா என்ன, குழப்பம் அடைகிறது.
அப்போ முகியந்தி எச்சுரையக அப்படின்னு சொன்னா தேவர்கள்லாம் குழப்பமடையக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவங்க. அதனால அவங்களுக்கு தங்களுக்கு தானே வந்து ரியலைஸ் பண்ணிக்கக்கூடிய சக்தி கிடையாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து புரிய வச்சாதான் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இதுக்கு திரும்ப வந்து எதிர்க்காங்க. இல்ல உருவத்தை வந்து தியானிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த உருவம் வந்து முக்குணத்தால ஆன தற்காலிகமானதாச்சே. அந்த தற்காலிகமான அந்த ஒரு உருவத்தை வந்து எப்படி தியானத்துக்குரிய ஒரு வஸ்துவா நம்ம எடுத்துக்க முடியும்? கரெக்ட் தானே? நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னு தான் எதுக்காக தியானம் பண்றோம்? அந்த தியானத்தின் மூலமா நம்ம பௌதீக எண்ணங்கள்ல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக தியானம் பண்றோம். அப்போ நம்ம பௌதீக எண்ணத்துல இருந்து வெளியில வரணும்னா, அப்போ பௌதிகமற்ற ஒரு வஸ்துவ வந்து தியானம் பண்ணாதான் பௌதிகமான அந்த தன்மையில இருந்து வெளியில வர முடியும். ஆனா பௌதிகமான ஒரு வஸ்துவையே நம்ம வந்து தியானம் பண்ணா, எப்படி நம்ம பௌதீகத்தை விட்டு வெளியில வர முடியும்? அப்ப அவருடைய தேகமே வந்து பௌதிகமானதா இருந்தா நம்ம எப்படி வந்து வெளியில வர முடியும்? அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு கேள்வி. அதுக்குதான் வியாசர் வந்து பதில் சொல்றாரு. தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ எத்ர திரிசர்கோ அம்ருஷா அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து ஒரு வஸ்துவ இன்னொரு வஸ்துவா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நமக்கு வந்து உண்டு. ஈசோபனிஷத்துல வந்து படிச்சிருப்பீங்க. நமக்கு வந்து 4 விதமான குறைபாடுகள் உண்டு அப்படின்னு சொல்லி. அதுல வந்து என்ன, நம்மளுடைய புலன்கள் குறைபாடுடைய புலன்கள் இல்லையா? அதனால நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம ஆஹ் எல்லாத்தையும் தெளிவா வந்து பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. அதுக்குதான் இங்க வந்து என்ன உதாரணம் கொடுக்குறாங்க, தேஜோ வாரி. தேஜஸ்னா ஒளி, வாரினா தண்ணி. இந்த ஒரு அனுபவம் நமக்கு வந்து இருக்கும். ரோட்ல வந்துட்டு மத்தியான வேலையில நம்ம வந்துட்டு டிராவல் பண்ணும்போது நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா தூரத்துல ரோட்ல வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பாப்போமா? காணல் நீர் பிரபு. அது தெரியுதா இல்லையா? அதான் என் கேள்வி. எஸ் பிரபு, we can see. தெரியுது ஆனா இருக்காது. மாயா. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நமக்கு தண்ணி அங்க இருக்குன்னு நம்ம வந்து நினைக்கிறோம், ஆனா உண்மையிலேயே அங்க வந்து தண்ணி கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, பகவானுக்கு நம்மள மாதிரியே தேகம் இருக்கிறதுனால அந்த தேகத்தை பார்த்து என்ன நினைக்கிறோம், இந்த தேகமும் என்னைய மாதிரியே அழியக்கூடிய ஒரு தேகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது பார்க்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு தேகமா தெரியலாமே தவிர அது வந்து உண்மையிலேயே அப்படிப்பட்டது கிடையாது. அது வந்து என்னது, அது வந்து தாம்னா. தாம்னா அப்படின்னு சொன்னா பகவான் தன்னுடைய சொந்த சொரூப சக்தி மூலமா வந்துட்டு என்ன பண்றாரு, அந்த ரூபத்துல அவர் வந்து இருக்கிறார். பகவத்கீதையில 4வது அத்தியாயம் 16வது ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பிரகிருதின் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா அப்படின்னு சொல்றாரு. சம்பவாமி ஆத்ம மாயையா, நான் இந்த பௌதிக உலகத்துல தோன்றும் போது நான் என்ன பண்றேன், என்னுடைய சொந்த சக்தி ஆத்ம மாயையா, என்னுடைய சொந்த சக்தியினால நான் வந்து தோன்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. தானா ஸ்வேன. அப்போ அத மாதிரி வந்து மத்தவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா மத்தவங்களுக்கு கிடையாது. அது அவர்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சொந்தமான ஒரு சக்தி. அவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறதுனால நம்மளும் ஆன்மீகமானவங்க தான். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த உடல்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. சோ நமக்கு இப்ப வந்து அழியக்கூடிய அந்த உடல் இருக்கிறதுனால பகவானுக்கும் அதே மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம். ஓகே. இப்போ அந்த தேகமானது வந்து ஆஹ் எப்படி நித்தியமானது அப்படின்னு சொல்றீங்க? சதா. சதா அப்படின்னு வந்து வியாசர் சொல்றாரு. சதா அப்படின்னா முக்காலத்திலையும் இது வந்து நிலைத்திருக்கக்கூடியது அவருடைய தேகம். சோ இதன் மூலமா வந்து என்னாச்சு, பகவானை பற்றின தவறான கருத்துக்கள் எல்லாமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிரஸ்த குககம். நிரஸ்த குககம் அப்படின்னு சொன்னா, நிரஸ்தம்னா நீக்கப்படுறது, குககம்னா சந்தேகம். இந்த தவறான சந்தேகங்கள் என்ன என்ன செய்யப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு. நீக்கி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வாசுதேவன்னா யாரு, கிருஷ்ணர். கிருஷ்ணர்னா முழுமுதற் கடவுள். அவரைத்தான் இங்க வந்து வியாசதேவர் வந்து என்ன பண்றாரு, தியானம் பண்றாரு. சோ அந்த வியாசர் தியானம் பண்ணக்கூடிய அந்த நபர், அந்த நபர்கிட்ட இந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்திருக்கிறோம். ஓகே. இது வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய முதல் விளக்கம். பகவான் எப்படி வந்து ஈஸ்வரரா இருக்கிறாரு
இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு எப்படி வந்து காரணகர்த்தாவா இருக்கிறாருங்கிற ஒரு முறையில இந்த ஸ்லோகத்தை வந்து விளக்கி இருக்கிறாரு. இப்ப இரண்டாவது விளக்கம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இதே ஸ்லோகத்தை இன்னொரு இரண்டாவது விதமா வந்து விளக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு இங்க வந்து வியாசர் வந்து சொல்றாரு அப்படிங்கறதுதான் இப்போ வந்து அடுத்த ஒரு விளக்கம். ஸோ முன்னாடி நம்ம கொஞ்சம் அது, ஏன்னா நமக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம அதை தான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறதுனால நான் அந்த வார்த்தையை வந்து நான் சேர்த்து சொல்லிக்கிட்டேன். பட் இந்த ஸ்லோகத்துல எக்ஸ்பெஷலி அவர் வந்துட்டு எப்படி இங்க வந்து கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுளா வியாசதேவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முதல்ல வந்து சத்தியம் பரம் தீமகி, சத்தியம் பரம் தீமகி, நான் தியானம் பண்றேன், எது மாற்றமில்லாத அந்த பரம் உயர்ந்த ஒன்றை நான் வந்து தியானம் பண்றேன். ஓகே, அப்போ அது யாரு அப்படிங்கறத இப்ப நிரூபிக்கணும். ஓகே, அதுக்கு வந்துட்டு மகாபாரதத்துல இருந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து ஒரு ஸ்லோகத்தை வந்து கோட் பண்றாரு. சத்யே பிரதிஷ்டிதா கிருஷ்ண சத்தியம் அத்ர பிரதிஷ்டிதம் சத்யாத் சத்யம் ச கோவிந்தாஸ் தஸ்மாத் சத்யோகி நமதா அப்படின்னு வந்து மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சத்தியம் பரம் தீமகின்னு நம்ம இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து பார்த்திருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த சத்தியம் அப்படிங்கிறது யாரு? அத மகாபாரதம் சொல்லுது. யாரு சத்தியம்? சத்தியம் அப்படின்னு சொன்னா அது வந்து கிருஷ்ணர் தான். அந்த சத்தியம்னு வந்து சொல்லப்பட்டது யாரு? கிருஷ்ணர் தான். சத்தியம் பிரதிஷ்டிதா கிருஷ்ண, சத்தியம் எங்க நிலை பெற்று இருக்கு? அது கிருஷ்ணர்கிட்ட தான் நிலை பெற்று இருக்கு. சத்தியம் அத்திர பிரதிஷ்டிதம் சத்யா சத்தியம் ச கோவிந்தாஸ், சத்தியங்கள் எல்லாத்துக்குமே மூல காரணமா இல்ல சத்தியத்துக்கெல்லாம் மேற்பட்ட ஒரு சத்தியமா இருக்கக்கூடியது யாரு? கோவிந்தா. கோவிந்தனா யாரு? கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணருக்கு நான் வந்து என்ன பண்றேன், அதனால நான் வந்து சத்யோகி நமதா, நான் வந்து என்ன பண்றேன், என்னுடைய வணக்கத்தை நான் வந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துடைய ஒரு அர்த்தம். சோ அதனால இங்க சத்தியம் பரம் தீமகின்னு வியாசர் வந்து சொல்றது யார? கிருஷ்ணரை தான் சொல்றாரு அப்படின்னு வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து சொல்றாரு. அடுத்து வந்து தாம்னா ஸ்வேனா அப்படின்னா, தாம்னா ஸ்வேன அப்படின்னா தனது சொந்த இருப்பிடமான மதுராவில் இருந்து தனது சொந்த ரூபத்தை தனது பக்தர்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் அறியாமையை குககம், குககம்னா இங்க என்ன அர்த்தம்? இங்க வந்து அறியாமைன்னு அர்த்தம். யாரை வந்து போக்குறாரோ அவரை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டாவது அர்த்தம். ஓகே, தாம்னா அப்படின்னு சொன்னா இருப்பிடம், ஸ்வேன அப்படின்னு சொன்னா சொந்த ரூபம்னு அர்த்தம். ஸோ தாம்னானா சொந்த இருப்பிடம். எது அவருடைய சொந்த இருப்பிடம்? மதுரா தான் அவருடைய சொந்த இருப்பிடம். ஸோ அந்த சொந்த இருப்பிடத்துல தனது சொந்த ரூபத்தை வெளிப்படுத்தி, யாரு? கிருஷ்ணர் தனது சொந்த ரூபத்தை வெளிப்படுத்தி என்ன பண்றாரு? எல்லாருடைய அறியாமையை வந்து போக்குறதுனால அவரை நான் தியானிப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இங்க வந்து ஒரு அப்ஜெக்ஷன், ஒரு எதிர்ப்பு வருது. என்ன அப்படின்னா, பௌதிக கண்கள்னால பார்க்கக்கூடிய அனைத்துமே தற்காலிகமானதா இருக்கும்போது எப்படி கிருஷ்ணருடைய ரூபம் மட்டும் பௌதிகமானது இல்லைன்னு சொல்லலாம்? இந்த கண்கள்னால நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து பௌதிகமானதுதான், உண்மையா இல்லையா? இந்த கண்கள்னால பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டு பார்க்க முடியுமா? லிமிட்டட் பிரபு, அதனால பார்க்க முடியாது. பௌதிகமான விஷயத்தை தவிர இந்த கண்கள்னால பார்க்க முடியாது. அப்படியே பார்க்கணும்னாலும் நம்ம கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அவர் விஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரு? இந்த கண்கள்னால உன்னால பார்க்க முடியாது, நான் வந்து உனக்கு என்ன பண்றேன், திவ்ய சக்ஷு, உனக்கு வந்து ஆன்மீகமான கண்கள் நான் கொடுக்குறேன், அப்பதான் நீ பார்க்க முடியுங்கிறார். அப்போ இந்த கண்கள்னால பார்க்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு பௌதிகமானதா இருக்கு. அப்போ கிருஷ்ணரை இந்த கண்ணுனால வந்து துவாரகால, மதுரால, பிருந்தாவன்ல எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அது பௌதிகமான ஒரு தேகம் தானே, அதை எப்படி ஆன்மீகமானதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் வந்து என்னன்னா, கிருஷ்ணருடைய தேகம் வந்து ஆன்மீகமானதுதான். ஆனா அத அசுரர்கள்னால என்ன பண்ண முடியாது, அது வந்து ஆன்மீகமானதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து ஒரு மஞ்சக்காமாலை நோய் வந்திருக்கக்கூடிய ஒரு நபர்னால அந்த இனிமை கல்கண்டு சுவையா தான் இருக்கும், ஆனா அவர் வாயில போட்டா அது எப்படி இருக்கும்? அவருக்கு அது கசப்பா தான் இருக்கும். அப்ப அவர் என்ன நினைப்பாரு? என்ன கல்கண்டு கசக்குதுன்னு நினைப்பாரு. ஆனா காரணம் என்ன? அவருக்கு வந்து மஞ்சக்காமாலை நோய் இருக்கிறதுனால அவருக்கு அதை வந்து புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரிதான் வந்து
பகவான் வந்து பக்தர்கள் மேல உள்ள ஒரு கருணையினால என்ன பண்றாரு, அவர் இந்த பௌதிக உலகத்துக்கு தன்னுடைய சுரூப சக்தியின் மூலமா வந்து தோன்றுறார். அப்படி அவர் வந்து தோன்றத இந்த அசுரர்கள் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பௌதிகமான ஒரு தேகத்தை கொண்டவர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய அறியாமை. ஓகே. அதுக்கப்புறம் அன்வயா இதரதஸ் அப்படின்னு சொன்னா பகவான் வந்து என்ன பண்ணாரு, முதல்ல வசுதேவருடைய வீட்டுல வந்து தோன்றினாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து நந்தமராஜருடைய வீட்டுக்கு வந்து போயிட்டாரு. சோ அன்வய இதரத அப்படின்னு சொன்னா நேரடியா இல்லைன்னா மறைமுகமான அர்த்தம். சோ நேரடியா மறைமுகமாங்கிறத இங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி டாகூர் வந்து எப்படி எடுத்துக்கிறாரு, நேரடியா வந்துட்டு கிருஷ்ணர் வந்து வசுதேவருக்கு பையனா பிறந்தாரு, மறைமுகமா போய் என்ன பண்ணிட்டாரு, நந்தமராஜருக்கு பையனா வந்து மாறிக்கிட்டாரு. அதனாலதான் இங்க கிருஷ்ணர் தான் அந்த அன்வய இதரதஸ் அப்படிங்கிறது. அப்புறமா சார் தேசு அபிக்ஞ. அபிக்ஞ அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அறிந்தவர்னு அர்த்தம். சோ கிருஷ்ணர் வந்து எதுக்காக வந்து அந்த மாதிரி மாறி போனாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் கம்சனை எப்படி ஏமாத்தணுங்கிறதும் அவருக்கு தெரியும். அதே நேரத்துல பிரஜவாசிகள் அவருக்கு மேல எவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்கிறாங்கன்றதும் அவருக்கு தெரியும். அபிக்ஞ அப்படின்னா அதை புரிஞ்சிருக்கிறது, அதை உணர்ந்திருக்கிறது. சார்தேஷு அபிக்ஞ அப்படின்னா அந்த ஒரு அன்பு பரிமாற்றம் பண்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதுக்காக அவர் வந்து விருந்தாவனம் போனார். அப்புறமா சோ அப்ப அவருடைய இன்பத்துக்காக அவர் யாரையும் வந்து அப்ப சார்ந்து இருக்கிறாரா, ஏன்னா பிரஜவாசிகளை தேடி அவர் போயிருக்கிறாரு. எதுக்காக, அவங்களோட வந்து லீலைகள் பண்ணி ஆனந்தமா இருக்கிறதுக்காக. அப்போ அவர் ஆனந்தமா இருக்கிறதுக்காக அப்ப அவர் யாரையும் சார்ந்து இருக்கிறாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? பகவான் அப்படின்னா அவர் யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அவர் வந்து யாரையும் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கே. இல்ல, அவர் வந்து ஸ்வராட், அவருடைய இன்பத்துக்கு அவர் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் ஏன் அவர் வந்து விருந்தாவனத்துக்கு போகணும், அவர் யாரையும் சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா அவர் வந்து மதுராலேயே இருந்திருக்கலாமே. இல்ல, அவர் வந்து போனாரு. எதுக்காக போனார்னா பிரஜவாசிகளுடைய பிரேமைக்கு கட்டுப்பட்டு அவர் வந்து போனார். மற்றபடி அவர் வந்து சுதந்திரமானவர் தான். இல்லை அப்படின்னு சொன்னா அவர் போகணுன்ற அவசியம் இல்லை. அப்புறமா வந்து அவர் தான் பகவான் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாரு, தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. ஆதி கவி யாரு, பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணாரு, அவருக்கு வந்துட்டு தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கருணையோட அவருக்கு வந்துட்டு தன்னுடைய சுய விருப்பத்தினால அவருக்கு வந்து வெளிப்படுத்தி காமிச்சார். எப்போ, அந்த பிரம்ம விமோகன லீலாங்கிறது நம்ம பாகவதத்துல வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. அங்க வந்து என்ன பண்றாரு, எல்லா பசுக்களாகவும் கோபர்களாகவும் எல்லா கண்ணுக்குட்டிகளாகவும் கோபர்களாகவும் பகவான் வந்து தானே வந்து விரிவடைஞ்சு போறார் இல்லையா. அப்போ பிரம்மா வந்து பார்க்கும்போது அந்த காட்சியை அவருக்கு வந்து காமிச்சு என்ன பண்றாரு, தான் வந்து பகவான் அப்படிங்கிறத பிரம்மாவுக்கு காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். முக்கியந்தி எத் சூரையக, இந்த மாதிரியான ஒரு லீலைகளை பார்த்து வந்து தேவர்கள் எல்லாம் கூட வந்து என்ன பண்றாங்க, குழப்பம் அடைகிறாங்க. யாரு, சிவன், நாரதர் போன்ற இந்த மாதிரியான தேவர்கள் கூட வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க. சோ அதனால பகவான் கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்வது கடினமானது. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணர் அவர் தான் வந்து எல்லா தேவர்களுக்கும் மேற்பட்டவரா முழுமுதற் கடவுளா இருக்கிறாரு. சத்தியம் பரம் தீமகி, அந்த முழுமுதற் கடவுளை நாம வந்து தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து இரண்டாவது ஒரு விளக்கம். டைரக்டா அது வந்து இந்த ஸ்லோகம் கிருஷ்ணரை தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்து மூலமா இப்படி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு. அடுத்து வந்து மூன்றாவது விளக்கம் வந்து பாகவதம் ரசமாலயம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது அப்படின்னு சொல்லி விஸ்வநாத சக்கரவர்த்தி டாகூர் வந்து சொல்றாரு. இதே ஸ்லோகத்துல எப்படி வந்து இது பாகவதம் ரசமாலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம். சோ ஜன்ம ஆதி அப்படின்னு சொன்னா, ஜன்மாதின்னு என்ன அர்த்தம், இங்க வந்து மாதுரிய ரசம், அதாவது பலவிதமான ரசங்கள் இருக்கு. அந்த ரசங்களுக்கு எல்லாம் வந்து இருப்பிடமா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா. 12 விதமான ரசங்கள் உண்டு. அதுல 5 முதன்மையானது, 7 இரண்டாம் தரமான ரசங்கள். அந்த 5 முதன்மையான ரசத்திலையும் எது பிரதானமானது, மாதுரியம் பிரதானமானது. சோ அந்த ரசங்களுக்கு எது இருப்பிடமா இருக்குதோ
இல்ல எதன் மூலமா அந்த ரசம் நம்மளுடைய ஹிருதயத்தில் தோன்றுமோ அதுக்கு ஜென்மாதி அப்படின்னு பேர். அந்த ரசம் வந்து எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட வந்து தோன்றுது அப்படின்னா அன்வயாத் இதரதஸ். அன்வயாத் அப்படின்னு சொன்னா நேரடியா இல்லைன்னா மறைமுகமா அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம அங்க பார்த்தோம். இப்போ இங்க அன்வயா இதரதஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு சேர்றது இல்ல பிரிகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சோ பக்தர்கள் பகவானோட சேர்றது பிரிகிறது இந்த ரெண்டு நாளையும் வந்து என்ன ஆகுது, அந்த ரசம் அதிகமாகுது. பகவானோட சேரும் போது ஒரு விதமான ரசம் அதிகமாகுது, அவரை விட்டு பிரியும் போது ஒரு விதமான ரசம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் சார்தேஷு அபிக்ஞ அப்படின்னு சொன்னா யார் வந்து இந்த அனைத்து ரசங்கள் மற்றும் கலைகள்ல வந்து திறமை வாய்ந்தவராக இருக்கிறாரோ அல்லது தெரிந்துள்ளாரோ அப்படின்னு அர்த்தம். சார்தேஷு அபிக்ஞ அப்படின்னு சொன்னா எல்லாம் அறிந்தவர் அப்படிங்கிறது போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். சோ அதே மீனிங் தான், எல்லாமே அறிந்திருக்கிறாரு. ஆனா எதன் அடிப்படையில? ரசங்களின் அடிப்படையில, அனைத்து விதமான ரசங்களின் தன்மைகளை அறிந்தவரா இருக்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்வராட் அப்படின்னு சொன்னா அவர் வந்து இப்போ எல்லா விதமான கலைகளும் அறிந்தவர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். பௌதிகமான நிலைமையில கூட பல பேருக்கு வந்துட்டு எல்லா விதமான கலைகளும் தெரியும். நம்ம வந்து பார்க்கலாம், பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் எல்லாமே அவங்களும் தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உதாரணத்துக்கு நலன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா ரொம்ப பெரிய ஒரு சக்கரவர்த்தி. அவருக்கு எல்லா விதமான கலைகளும் தெரியும். ஆனாலும் அவர் வந்து என்ன ஆனாரு, தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாரு. அப்ப அது மாதிரி இவருக்கு எல்லா கலைகளும் தெரிஞ்சிருந்தாலும் என்ன பெரிய, அவரோட என்ன பெரிய டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டா இல்ல. இவர் ஸ்வராட். அவர் வந்து தன்னுடைய இன்பத்துக்காக யாரையோ ஒருத்தர் டிபெண்ட் ஆயிருக்கணும். அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆனா இவர் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர் வந்து ஸ்வராட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் வந்து தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவையே அப்படின்னு சொன்னா இந்த இங்க தேனே பிரம்ம ஆதி கவையே, இங்க ஆதி கவினா யாரு? இங்க ஆதி கவி அப்படின்னு சொன்னா பரதமுனி. பரதமுனி அப்படின்னு சொன்னா யாரு நாட்டிய சாஸ்திரத்தை வந்து எழுதினாரோ அவர் தான் பரதமுனி. அந்த பரதமுனிக்கு வந்துட்டு ஆதிகவிக்கு ஹிருதய இந்த ரசஞானத்தை வந்து கொடுத்தது யாரு? பகவான் தான் என்ன பண்ணாரு, இந்த ரசஞானத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்து இந்த ரசதத்துவங்களை பத்தி விளக்குறதுக்கு அவருக்கான ஞானத்தை வந்து பகவான் தான் கொடுத்தாரு. அப்புறம் முஹ்யந்தி எத் சூரையக. சூரையக அப்படின்னு சொன்னா இங்க மற்ற கவிகள். அந்த மற்ற கவிகள்லாம் கூட வந்து என்ன ஆகுறாங்க, மோகிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இவருடைய இந்த ஒரு ரச தத்துவங்களுடைய விளக்கங்களை வந்து பார்த்து அந்த ரிஷி முனிகள்லாம் அவங்க வந்து கவிகள்லாம் என்ன பண்றாங்க, மோகிச்சிடுறாங்க. தேஜோவாரி மிருதாம், எப்படி வந்து நம்ம அந்த ஒரு பூமியில் அதாவது வெளிச்சத்துல நம்ம வந்து நீரை பாக்குறோமோ அதே மாதிரி மக்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த பௌதிகமான ரசத்தை வந்து ஆன்மீகமான ரசத்தோட போட்டு குழப்பிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றது இல்ல, அதை வந்து சரியா பகவானுக்கு மேல காட்டக்கூடிய அந்த பிரேமைக்கும் பௌதிகமான அந்த ஒரு அன்புக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, எப்படி வந்து கிருஷ்ணர் இத்தனை பேர் கூட வந்துட்டு அவர் வந்து ராசலீலை பண்ணலாம். ஏன் கேள்வி கேட்கறாங்க? ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆன்மீகமான ரசத்தை பத்தின அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. எத்திர திரிசர்கோ அம்ருஷா அப்படின்னு சொன்னா யாரிடம் 3 விதமான இலக்கிய அர்த்தங்கள் அதிகபட்சமாக தோன்றுகிறதோ அவர். 3 விதமான இலக்கிய அர்த்தங்கள் அப்படின்னு சொன்னா திரிசர்க்கம் அப்படின்னா 3னா 3. திரிசர்க்க அப்படின்னு சொன்னா 3 விதமான படைப்பு அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்ல. திரிசர்க்கம் அப்படின்னு சொன்னா இங்க இலக்கியங்களை பத்தி பேசுறதுனால 3 விதமான அர்த்தங்கள், ஒரு இலக்கியத்துக்கு 3 விதமான அர்த்தம் சொல்லலாம்னு மத்வாச்சாரியரும் வந்து சொல்றாரு. ஒண்ணு வந்து நேரடியா அந்த ஸ்லோகத்துக்கான ஒரு அர்த்தம், இன்னொன்னு அந்த ஸ்லோகத்தினால நம்ம தெரிந்துக்கக்கூடிய உள்ளர்த்தம், மூணாவதா இன்னும் அந்த ஸ்லோகத்துக்கான ஒரு ஆழ்ந்த பொருள். அந்த மாதிரி வந்து 3 விதமான அர்த்தங்களும் தெரிந்திருக்கக்கூடிய நபர். தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குககம் அப்படின்னா பகவான் கிட்ட இருந்து அனுபவிக்கப்படும் உன்னதமான ரசத்தை அனுபவிப்பவர்கள். சோ தாம்னா ஸ்வேன அப்படின்னு சொன்ன என்ன, பகவான் கிட்ட இருந்து ஸ்வயமா இந்த ஆன்மீக ஆனந்தம், இந்த ரசமானது என்ன ஆகுது, அது வந்து
வெளிப்படுத்தப்படுது எல்லாருக்குமே, சதா எல்லா காலத்திலயுமே அது வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. சோ அதை அனுபவிக்கக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து என்ன பண்றது இல்ல, அவங்க குதர்க்கமான விவாதத்தை அவங்க வந்து ஏற்கிறது கிடையாது. நிரஸ்த புககம், நிரஸ்தன நிராகரிக்கிறாங்க. என்ன நிராகரிக்கிறாங்க? பகவானுக்கு எதிரான கருத்துக்களை வந்து நிராகரிச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, நிரஸ்த குககம், அவங்க வந்து குழப்பம் அடைகிறது கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு நாத்திகன் வந்து எப்படிப்பா அவங்க கடவுள் வந்துட்டு அத்தனை பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடலாமா, இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு கேட்டா முக்திதாதா பிரபு என்ன சொல்லுவாரு, ஆமாங்க, தப்புதாங்க, நியாயமா பார்த்தா அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன அர்த்தம்? பகவானை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா அவர் வந்து அந்த குதர்க்கவாதிகளுடைய அர்த்தத்தை வந்து ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். நிரஸ்த குககம், அந்த குழப்பத்தை அவர் வந்து நிராகரிக்கல, அந்த தவறான கருத்தை அவர் வந்து நிராகரிக்கல, அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்கோர்ஸ் அவர் அப்படி பண்ண மாட்டாரு சொன்னேன். சோ பக்தர்கள் வந்து இந்த தவறான கருத்துக்களை எதன் அடிப்படையில வந்து நிராகரிக்கிறாங்க? இந்த பாகவதத்தின் அடிப்படையில நிராகரிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, பாகவதத்துல அவர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லியிருக்கு. அதனால அவர் எது பண்ணாலும் கரெக்ட் தான். அவருடைய சொத்து தானே எல்லாமே, அவருடைய படைப்பு தானே எல்லாமே. அப்ப அவருக்கு இல்லாத உரிமையா நமக்கு இருக்கு. நம்ம தான் ஆக்சுவலா திருடர்கள் இல்லையா? அவருடைய படைப்பை அனுபவிக்கிற நாம தான் திருடர்களே தவிர, படைத்த அவர் எப்படி திருடர் ஆக முடியும்? சோ அதனால இந்த மாதிரி வந்து இந்த பாகவதம் வந்து ரசமாலயம் அப்படிங்கிறத வந்து ஆஹ் இங்க வியாசதேவர், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தின் மூலமா பாகவதத்துல இந்த ரசம் அது இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாரு. அடுத்து 4வதான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கிறாரு. 4வதான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ராதாராணி மூலமா அடையப்படக்கூடிய அந்த ஒரு பிரேமை, இனிமை, அதுதான் வந்து உயர்ந்தது. ராதாகிருஷ்ண வழிபாடே உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்தின் மூலமா வந்துட்டு நிரூபிக்கிறார். அது எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். ஓகே, ஜன்மாதி எஸ்ய அப்படின்னு சொன்னா என்ன? ஜன்மாதி எஸ்ய அப்படின்னா ராதா கிருஷ்ணா அவங்க 2 பேரும் தான் வந்துட்டு பிரேமை ரசத்தின் பிறப்பிடமா வந்து இருக்கிறாங்க இல்லையா? ராதாகிருஷ்ணர் அவங்க தான் வந்து பிரேமை ரசத்தின் பிறப்பிடமாவே இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மீனிங் வந்து வெளியில மற்றவர்களுக்கு கிடையாது, இது ஒன்லி ஃபார் கௌடிய வைஷ்ணவர்களுக்கானது. ஏன்னா இதை மற்றவர்களால இதை வந்து அந்த ஒரு விதத்துல வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. எஸ்பெஷலி 4வது 5வது விளக்கம் வந்து ஒன்லி ஃபார் டிவோட்டிஸ், கௌடிய வைஷ்ணவர்களுக்காக. அதுவும் அவங்களாலதான் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஜன்மாதியாசி அப்படின்னு சொன்னா ராதாகிருஷ்ணர் தான் பிரேமை ரசத்தினுடைய ஒரு பிறப்பிடம் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஓகே, அப்புறமா அன்வயாத் இதரதஸ் அப்படின்னு சொன்னா அந்த உன்னதமான அந்த பிரேமை ரசத்தை வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவர் வந்து சில நேரத்துல வந்து நேரடியா ராதாராணி மூலமா அனுபவிக்கிறாரு, சில நேரம் மறைமுகமா மற்ற கோபியர்கள் மூலமா அனுபவிக்கிறார். சோ எப்படியோ கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அந்த உன்னதமான அந்த பிரேம ரசத்தை அவர் வந்து அனுபவிக்கிறார். அப்புறம் சார்தேசு அபிக்ஞ அப்படின்னு சொன்னா, அபிக்ஞ அப்படின்னா எல்லாம் தெரிந்தவர்னு அர்த்தம்னு நம்ம பார்த்தோம். சோ அபிக்ஞ அப்படின்னு சொன்னா இங்க எல்லாம் தெரிந்தவர்ங்கிறது எந்த விதத்துல, தன்னுடைய காதலியை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தணும்ன்ற கலையை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறார். அபிக்ஞ அப்படின்னு சொன்னா எல்லாம் அறிந்தவர். எல்லாம் அறிந்தவர்னா எதன் அடிப்படையில, தன்னுடைய காதலியை எப்படியெல்லாம் திருப்திப்படுத்தணும்ன்ற அந்த கலையை வந்து அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் சார்தேசு அபிக்ஞ. சோ ஒரு முறை பல லீலைகள் வந்து இருக்கு. ஒரு முறை ராதாராணி கோவமா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து இதுக்கு வந்து மான் லீலா அப்படின்னு சொல்லுவாங்க. மான்னா நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய மான் கிடையாது. இந்த மான் அப்படிங்கிறது கோபம். சோ கோபத்துல ராதாராணி போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. நீங்க பர்சனா போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, பர்சானால அந்த ஒரு மலை மேல இருந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இன்னொரு மலையில ஒரு கோயில் பாப்பீங்க. அதுக்கு பேரு மான் மந்திர் அப்படின்னு சொல்லுவாங்க. மான் மந்திர் அப்படின்னு சொன்னா ராதாராணி கோவிச்சுக்கிட்டு கோபமா போய் உட்கார்ந்து இருந்த இடம்னு அர்த்தம். சோ கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, ராதாராணியோடைய கோபத்தை வந்து தணிப்பதற்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அவர் வந்து பல முயற்சிகள் வந்து எடுக்கிறாரு. ராதாராணிகிட்ட வந்து பேசுறாரு, ட்ரை பண்றாரு. அவங்க வந்துட்டு மூஞ்சி திருப்பவே மாட்டேன்றாங்க. இவர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு.
அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மயில் வந்தது. உடனே கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரு, அந்த மயிலோட வந்து பேசி, நீ வந்து ரொம்ப அழகா இருக்கியே, நீ எந்த ஊர்ல இருந்து வர்ற, உன்னை மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணு நான் இந்த உலகத்திலேயே பார்த்ததே இல்லையே அப்படின்லாம் வந்து பேசி அந்த மயிலை கரெக்ட் பண்ணிடுறாரு. நம்ம 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடலாமா, உன் கூட வந்து எனக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஜாலியா வந்து அந்த மயில் கூட பேசி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. எப்படி மயில் வந்து டான்ஸ் ஆடுமோ அது மாதிரி வந்து பயங்கரமா வந்து டான்ஸ் ஆடி என்ன பண்றாரு, அவர் பயங்கரமா அந்த மயிலோட வந்து டான்ஸ் ஆடுறத பார்த்து ராதாராணிக்கு வந்து பொறுக்க முடியல. ஆஹா, என் கூட டான்ஸ் ஆட வேண்டிய ஒரு மயில் கூட டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து என்ன பண்ணிடுறாங்க, கிருஷ்ணரோட வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ கிருஷ்ணர் அந்த மயிலை போக சொல்லு, நம்ம 2 பேரும் மயில் மாதிரி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணியும் கிருஷ்ணரும் அப்படியே அந்த மயிலோடைய மயிலாவே மாறி வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீலை வந்து. ஸோ இதுதான் வந்து அபிக்ஞை. எப்படி வந்து ராதாராணியை வந்து சமாதானப்படுத்தணுன்ற அந்த கலையை நல்லா தெரிஞ்சிருக்கிறவர்னு அர்த்தம். ஓகே, அதுக்காக வந்துட்டு அப்போ முழுசா வந்து அவங்கள வந்து சார்ந்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அவர் வந்து ஸ்வராட். அவர் வந்து அதுக்காக முழுவதுமா அவங்கள சார்ந்து இருக்கிறாங்கன்னு கிடையாது. அவர் வந்து ஸ்வராட். அவர் வந்து சுதந்திரமானவர். அதே நேரத்துல இங்க ஸ்வராட் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஸ்வராட் அப்படின்னு சொன்னா ராதாராணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களே தங்களை தானே வந்து நான் கிருஷ்ணரோட ஆளு அப்படின்னு அவங்கள வந்து சுதந்திரமா வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து வேற யாரையும் அவங்க வந்து சார்ந்து இல்லை. சார்ந்து இல்லாம கிருஷ்ணர் தான் என்னுடைய லவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா வந்து சொல்றாங்க. அதனால ஸ்வராட் அப்படிங்கிறது இங்க ராதாராணிக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், இந்த ஸ்லோகம் ராதா கிருஷ்ணர் இருவரையும் சேர்த்து சொல்றதா தான் பார்த்தோம். ஸோ அதனால இங்க ஸ்வராட் அப்படிங்கிறத கிருஷ்ணருக்கும் எடுத்துக்கலாம், ராதாராணிக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவையே அப்படின்னு சொன்னா, இந்த இனிமையான இந்த பாகவதத்தை வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சுகதேவருக்கு அவருடைய ஹிருதயத்துல வந்து வெளிப்படுத்தினார். அதோடைய தத்துவங்கள் எல்லாம் சுகதேவருக்கு அவருடைய பிறப்புல இருந்தே இதெல்லாமே வந்து அவருக்கு சொல்லியிருந்தாரு. ஆதிகவின்னு சொல்லக்கூடியது இங்க யார, சுகதேவரை. ஏன்னா அவருக்கு தான் முதல்ல பாகவதம் வந்து வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ அதனால அவர் ஆதிகவி அப்படின்னு சொல்லப்படுது. யார் வெளிப்படுத்தினா, வியாசர் தானே சொன்னாரு, கிருஷ்ணரா சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா வியாசர் யாரு, கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் இல்லையா. அது மட்டும் இல்லாம சுகதேவர் யாரு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருடைய லீலையில, அதாவது பிருந்தாவன் ஆன்மீக லோகத்துல வந்து சுகபக்ஷி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கிளிதான். அப்போ அவர் வந்து அங்க கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளையும் நேரடியா பார்த்தவர். அப்ப அவர் வந்து அந்த லீலைகளை சொன்னாதானே அது வந்து இனிமையா இருக்கும். அதனால அவருக்கே வந்து வியாசரா வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, பாகவதத்தை சொல்லி அவரை வந்து பேச வைக்கிறார். அப்புறமா வந்து முகியந்தி எத் சூரையக அப்படின்னு சொன்னா, சூரையக அப்படின்னு சொன்னா இங்க வந்து பக்தர்கள், முகியந்தின்னா மயக்கம் அடைகிறது தான். மோகிக்கிறது அப்படின்னா குழப்பம் அடைகிறதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இங்க முகியந்தின்னா மயக்கம் அடைகிறது. பக்தர்கள் ஏன் மயக்கம் அடைகிறாங்க, பக்தர்கள் பாகவதத்தை படித்து அந்த ஆன்மீக பரவசத்துல அவங்க வந்து மயக்கம் அடைகிறாங்க. நம்ம வந்து பாகவதத்துல தூங்கிடுவோம், நம்ம மயக்கம் ஆகுறது வேற. ஆனா பக்தர்கள் உண்மையிலேயே வந்து யாரு பாகவதத்தை வந்து சுவைக்கிறாங்களோ அவங்க ஆன்மீக பரவசத்துல வந்து மூர்ச்சை ஆகுறாங்க, மயக்கம் அடைகிறாங்க. சோ முகியந்தி எத் சூரையாகனா இங்க அதுதான் மீனிங். ஓகே, அப்புறம் தேஜோ வாரி மிருதாம் அப்படின்னு சொன்னா, தேஜோ வாரினா ஒரு பொருளை இன்னொரு பொருளா பாக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து விளக்கம் பார்த்தோம். இப்போ இதுக்கு இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணருடைய அந்த புல்லாங்குழல் ஓசையினால என்ன ஆகுதான், அசையக்கூடிய வஸ்துக்களா அசையாத வஸ்துக்களா மாறிடுது. அசையாத வஸ்துக்கள்லாம் வந்துட்டு உருகி ஓடிடுது. அப்போ ஒரு ஒரு வஸ்து அதோடைய தன்னுடைய இயற்கையான தன்மையில இருந்து என்ன ஆகுது, அது இன்னொரு தன்மைக்கு மாறிடுது. ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நதி என்ன ஆகுது, கிருஷ்ணருடைய புல்லாங்குழலுடைய ஓசையை கேட்டு அது அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுது. உறுதியா நிலைச்சிருக்கக்கூடிய மலை என்ன பண்ணுது, புல்லாங்குழல் ஓசையை கேட்டு அது உருகி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தேஜோ வாரி மிருதாம் அப்படின்னு சொன்னா, ஒரு இயற்கையான ஒரு வஸ்து அது என்ன செய்யுது, அது தன்னுடைய இயற்கைக்கு மாறா எதிரா இன்னொரு ஒரு நிலையை வந்து எடுத்துக்குது. எதனால, கிருஷ்ணர்னோட அந்த புல்லாங்குழல் ஓசையினால. ஓகே,
அதுக்கப்புறமா வந்து திரிசர்க்க அம்ருஷ அப்படின்னா, திரிசர்க்க அப்படின்னு சொன்னா 3 விதமான ஆஹ் முதல் வியாக்கியானத்துல என்ன பார்த்தோம்? படைத்தல், காத்தல், அழித்தல், அதெல்லாமே வந்து இது. இங்க என்ன அப்படின்னு சொன்னா, ராதாகிருஷ்ணருடைய அந்த சக்தி தான் வந்து என்ன இருக்கு, ஸ்ரீ பூ லீலா அப்படின்னு 3 விதமான சக்திகளா அது வந்து செயல்படுது அப்படின்னு ஒரு அர்த்தம் திரிசர்க்க அப்படின்னு சொன்னா. அப்படி இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் என்ன, கோபிகள், ராணிகள், லக்ஷ்மிகள் அப்படின்னு 3 விதமா எடுத்துக்கலாம். இல்ல அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி அப்படின்னு இந்த மாதிரி 3 விதமா வந்து எடுத்துக்கலாம். அப்ப இந்த 3 விதமான இந்த சக்திகள் எல்லாமே இந்த 2 பேர்னாலதான் வந்து என்ன இருக்கு, இது வந்து நித்தியமா சதா அப்படின்னு சொன்னா எப்போதுமே இது வந்து தோற்றத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் இருக்கிறதுனாலதான் இந்த எத்திர திரிசர்க்கோ அம்ருஷா சதா அப்படின்னா இந்த 3 விதமான சக்திகள் எப்போதும் நிலைத்து இருக்கிறதுக்கு, தோற்றத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த ராதாகிருஷ்ணர் தான். சோ இந்த விதத்துல 4வது விளக்கம் வந்து இருக்கு. இந்த ஸ்லோகத்தினால ராதாகிருஷ்ணரை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 5வது விளக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லோகத்துல வந்து அதாவது 5வது விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பக்தி தான் வந்து அபிதேயம். அபிதேயம் அப்படின்னு சொன்னா ப்ராசஸ், வழிமுறை. கிருஷ்ண பிரேமை தான் பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விதமான விளக்கத்தை வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து கொடுக்குறாரு. பக்தி தான் அபிதேயமா சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணர் தான் பிரயோஜனம். அந்த பக்தினால அடையப்படக்கூடிய இலக்கு கிருஷ்ணர் தான். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்கூர் வந்து சொல்றாரு, பரம் சிரேஷ்டம் பரம் வாஸ்தவ வஸ்து ரூபாத்வா திரிகுணாதிகம் சத்தியம் சத்யோ ஹிதம் பரம கல்யாண குணமயம் பக்தி யோகம். பக்தி யோகம் அப்படின்னு சொன்னா பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டு மூலமா நம்ம வந்து என்ன பண்றோம், பரமசிரேஷ்டம் பரம வாஸ்தவ, மிக உன்னதமான ஒரு இலக்கு, மிக உன்னதமான ஒரு வஸ்து, முக்குணத்துக்கு அப்பாற்பட்ட, எப்போதுமே சத்தியம்னா நிலைத்திருக்கக்கூடிய பல கல்யாண குணங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்துவை நம்ம வந்து அடையிறோம். எதன் மூலமா, பக்தி யோகத்தின் மூலமா அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அது எப்படி இந்த ஸ்லோகத்துல நமக்கு அது அடையிறோம் அப்படிங்கிறத வந்து விளக்குறாரு. ஜென்மாத்திய அப்படின்னு சொன்னா, ஜென்மாத்திய அப்படின்னு சொன்னா தோன்றுறதுன்னு அர்த்தம் இல்லையா? இங்க வந்து என்ன மீனிங், தோன்றுறதுன்னு அர்த்தம். சோ எது தோன்றுது, எதன் மூலமா தோன்றுது அப்படின்னு சொன்னா, ஜென்மாத்தி அப்படின்னு சொன்னா பகவானை வந்து இந்த பக்தி வந்து என்ன செய்யுது, தோன்ற செய்யுது. அப்படின்னா பக்தர்கள் பண்ணக்கூடிய பக்தி என்ன பண்ணுது, பக்தருடைய ஹிருதயத்துல பகவானை தோன்ற செய்துன்னு சொல்லலாம். இல்ல பக்தர்களுக்காக பகவான் இந்த பௌதிக உலகத்துல தோன்றுறாருன்னு சொல்லலாம். ஓகே, ஜென்மாத்தி அப்படின்னு சொன்னா பக்தர்களுக்காக அவருடைய பக்தியினால பகவான் தோன்றுறார். அது அப்புறமா அன்வயாத் இதரத சார்த்தேஷு அப்படின்னு சொன்னா அந்த பகவானை வந்து அடையிறதுக்கு வேற வழி இருக்கு. அன்வய இதரத அப்படின்னு சொன்னா நேரடியா இல்லைன்னா மறைமுகமான பல வழிமுறை இருக்கு. என்னது, ஞான யோகம், இல்லைன்னா வந்துட்டு கர்ம யோகம், இல்லைன்னா அஷ்டாங்க யோகம், இப்படிலாம் வந்து பலவிதமான மார்க்கம் இருக்கு. அது மூலமா நம்ம வந்து என்ன பண்றோம், பிரம்மனை உணர்றோம், இல்லைன்னா பரமாத்மாவை உணர்றோம். இதெல்லாம் வந்து என்ன, பகவானை நேரடியா இல்லைன்னா மறைமுகமாக உணரக்கூடிய ஒரு வழி. பகவானையும் நேரடியா இல்ல மறைமுகமா உணர்றோம். எப்படி பிரம்மமா உணர்றது, மறைமுகமா பகவானை உணர்றதுன்னு அர்த்தம். அது நேரடியா உணர்றதுன்னு அர்த்தம் கிடையாது. பரமாத்மாவை உணர்றதும் நேரடியா உணர்றோன்றது அர்த்தம் இல்ல. அது ஒரு பாதி. பரமாத்மா அப்படிங்கிறது ஒரு பாதி உணர்றதுங்கிறது. பகவானா உணர்றதுங்கிறது தான் முழுமையா உணர்றதுங்கிறது. ஓகே, இப்போ வந்து ஒரு அப்ஜெக்ஷன், அது எப்படி நீங்க வந்து பக்தியினாலதான் வந்து அடையிறோம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு, தனிப்பட்ட ஞானத்தினாலதானே ஒருத்தர் வந்து பிரம்மனை வந்து அடைய முடியுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நீங்க என்ன இங்க வந்து அதாவது
ஞானத்தின் மூலமாவோ யோகத்தின் மூலமாவோ இல்ல கர்மத்தின் மூலமாவோ ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள மறைமுகமா பக்தின்னு ஒண்ணு இருந்தாதான் வந்து என்ன பண்ண முடியும், அதுவே அதோட இலக்கை வந்து அடையிறதுக்கு உதவும். அந்த பக்தின்ற ஒண்ண ஞான யோகத்துல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஞான யோகம் மட்டுமே வந்து பலனை கொடுக்காது. ஞான யோகத்துக்குள்ளேயும் பக்தின்ற ஒரு அங்கம் வந்து இருக்கும். ஞான யோகிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அர்ச்சா விக்கிரக வழிபாடு வந்து பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக அவங்க அதை பண்றாங்களே தவிர்த்து பகவானை அடையணுங்கிற நோக்கத்துக்காக அவங்க பண்ணல. பட் எனியோ அதுல வந்து பக்திங்கிற ஒரு அங்கம் இருக்கு. அந்த அங்கம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அவங்களால பகவானை அடைய முடியும் அப்படின்றது கருத்து. அது எப்படி நீங்க சொல்லலாம், தனிப்பட்ட ஞானத்தினாலதானே ஒருத்தர் வந்து அடைகிறாரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்றாங்க. அதுக்குதான் வந்து இங்க பதில் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நைஸ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம் ந சோபத்தே ஞானம் அலம் நிரஞ்சனம் அப்படின்னு முதல் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. அப்படின்னா பக்தி தொண்டு இல்லாம ஒருத்தரால என்ன பண்ண முடியாதான், நைஸ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம். பகவான் அச்சுத பாவ வர்ஜிதம்னு என்ன, அச்சுதனா கிருஷ்ணர், பாவ வர்ஜிதம்னா அவருக்கு பக்தி தொண்டு பண்றது. அவருக்கு அந்த நைஸ்கர்மியம் அந்த பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு செயல் இல்லாம நான் சோபதே, சோபதேனா என்னது, பிரகாசிக்கிறது இல்லையா, அது வந்து பிரகாசிக்காது. என்னது, ஞானம் அலம் நிரஞ்சனம். நிரஞ்சனம் அந்த பிரம்மனை பத்தின அந்த உணர்வு அடைகிறது. நான் சோபதே, சோபதேனா அவங்களால அடைய முடியாது, இல்ல அந்த ஞானத்துல பிரகாசிக்க முடியாதுன்னு அர்த்தம். எதை பத்தி, நிரஞ்சனம்னா பிரம்மனை பத்தின்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா அதுக்கு திரும்ப வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. இல்லையே, ஞான யோகம் வந்து பிரம்மனை உணர்வதற்கு ஞான யோகமானது பிரம்மனை வந்து உணர்றதுக்கு பக்தி யோகத்தை வந்து சார்ந்து இருக்கு. அதே மாதிரி பக்தி யோகமும் வந்து பகவானை உணர்றதுக்கு ஞான யோகத்தை வந்து சார்ந்து இருக்கு. ஏன்னா பக்தி தொண்டுலயும் ஞானம் வந்து இருக்கே. ஞானம் இல்லை அப்படின்னா நீங்க பகவான் வந்து எப்படி உயர்ந்தவர்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப நம்ம முதல் விளக்கத்துல எப்படி வந்து பகவான் இந்த சிருஷ்டிக்கு காரணகர்த்தான்னு நம்ம வந்து பார்த்தோம் முதல் விளக்கத்துல. அப்ப அதை புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஞானம் வேணும். அப்ப ஞானம் இல்லாம நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஞானம் வந்து பக்தி தொண்டு ஞானத்தை சார்ந்து இருக்கு. அதே மாதிரி ஞானம் பக்தி தொண்டை சார்ந்து இருக்கு. இதுல என்ன பெருசா வந்துட்டு பக்தி தான் உயர்ந்ததுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்குதான் ஸ்வராட், பக்தி யோகம் வந்து சுதந்திரமானது. பக்தி யோகம் யாரையுமே வந்து சார்ந்து இருக்கிறது கிடையாது. பக்தி யோகம் ஸ்வராட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் தேனே பிரம்ம ஹிருதயே ஆதி கவையே, இந்த பக்தி தொண்டு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த பக்தி யோகமானது ஆதிகவினா இங்க வந்து யாரு, வியாசர். யாரு வந்து இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறா, நாரதர் வியாசருக்கு வந்துட்டு இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. ஏன் இதை நம்மளாவே வந்து புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, இதை நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. தேஜோவாரி, தேஜோவாரின்னா என்னது, ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவா பார்க்கிறதுன்றது முன்னாடி பார்த்தோம். ஆனா இங்க வந்து தேஜோவாரி அப்படின்னு சொன்னா கலப்பட பக்தி அப்படின்னு அர்த்தம். தேஜோவாரி அப்படின்னு சொன்னா இரண்டு விஷயங்கள் கலந்திருக்கக்கூடியது. அப்படின்னா பக்தி ஞானம் கலந்திருக்கிறது. அப்ப அது என்ன, அது கலப்பட பக்தி. கர்மம் ஞானம் கலந்திருந்தா அது கலப்பட பக்தி. யோகம் பக்தி கலந்திருந்தா அது என்ன, அது கலப்பட பக்தி. சோ இந்த மாதிரி கலப்படம் இல்லாம வந்து பக்தி பண்ணணும். சோ பக்தி கூட வந்து சாத்வீக பக்தி, ராஜசீக பக்தி, தாமசீக பக்தி அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எப்படி நீங்க வந்து பக்தி வந்து குணத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பக்தி வந்து இந்த மாதிரி குணத்தை வந்து சார்ந்து கிடையாது. பக்தி வந்து சுதந்திரமானது, ஸ்வராட் தான். ஆனா அந்த பக்தி செய்யக்கூடிய நபர் இருக்கிறாரு, அந்த நபர் வந்து அந்த குணத்துல இருக்கிறதுனால அப்படி அந்த பக்தியே அந்த குணத்தினால நம்ம அடையாளப்படுத்துறோமே தவிர பக்திக்கு அந்த குணம் கிடையாது. பக்தி வந்து பியூர், அது வந்து ஸ்வராட். ஆனா அந்த பக்தி செய்யக்கூடிய நபர் அந்த குணத்துல இருக்கிறதுனால அது தாமசீக பக்தி, ராஜசீக பக்தின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே,
அது எப்படி நீங்க அந்த மாதிரி பக்தி வந்து சுதந்திரமானதுன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னா, அதான் அடுத்து வந்து தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குககம். பக்தி யோகம் வந்து தன்னுடைய தாம்னா ஸ்வேன ஸ்வேன அப்படின்னா சுதந்திரமா, தன்னுடைய சுபாவமாவே பக்தி தொண்டு வந்து எப்படி இருக்கு, அது வந்து ஆஹ் சுதந்திரமா, சுபாவத்தினாலேயே சுதந்திரமானதாகவும் ஆனந்தமானதாகவும் அது வந்து இருக்கு. அதனால பக்தர்கள் நிரஸ்த குககம், அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த கலப்பட பக்தியை வந்து நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தம். நிரஸ்த குககம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு கலப்படத்தை வந்து என்ன பண்றது இல்ல, பக்தர்கள் ஏத்துக்கிறது இல்ல. ஞான யோகத்தை வந்துட்டு பக்தியோட மிக்ஸ் பண்ணிக்கிறது, கர்மயோகத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறது, அது நம்மளுடைய பக்தி தொண்டு கிடையாது. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் படி பக்தி தொண்டுனாலே என்னது, பக்தி தொண்டுனாலே வந்துட்டு அந்நிய அபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம். ஸோ ஞான கர்மாதி அனாவிருதம் அப்படின்னு சொன்னா ஞானம் கர்ம யோகம் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கவரிங்கும் வந்துட்டு அந்த பக்திக்கு இல்லாம அது வந்து எப்படி இருக்கணும், அது வந்து பியூரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பக்தியை தான் பக்தர்கள் வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு வந்துட்டு பக்தி தொண்டு தான் வந்து அபிதேயம் அப்படின்னும் அடையக்கூடியது கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஓகே. இப்போ பிரபுபாதருடைய பொருளுரையை நம்ம வந்து பார்க்கலாம். பிரபுபாதர் பொருளுரையில முதல்ல வந்து அவர் விளக்கக்கூடியது எந்த வார்த்தையை விளக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் அந்த முதல் பேரால வந்துட்டு பிரபுபாதர் வந்து விளக்குறாரு. ஏன்னா வியாசதேவர் வந்து இங்க தன்னுடைய பிரார்த்தனையை தொடங்கும் போதே அவர் வந்து என்ன பண்றாரு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்றதுனால வியாசர் வந்து டைரக்டா வந்து என்ன சொல்ல வர்றாரு, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு வந்து சொல்ல வர்றாரு. வாசுதேவ அப்படின்னு சொன்னா நமக்கு சதுர்வியூகத்துல வரக்கூடிய ஒரு வாசுதேவர் இருக்கிறார் இல்லையா. பகவான்கிட்ட இருந்து வரக்கூடிய சதுர்வியூகங்கள் இருக்கிறாங்க. சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, வாசுதேவ, அனிருத்தன்னு 4 விதமான விரிவங்கங்கள் இருக்கிறாங்க. அதுலயும் வாசுதேவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ வியாசர் இங்க வந்து அந்த வாசுதேவரை வந்து குறிப்பிடுறாரா, இல்லைன்னா வசுதேவருடைய பையனான அந்த வாசுதேவரை வந்து குறிக்கிறாரா அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா. சோ இங்க வந்து எஸ்பெஷலி வியாசர் வந்து இந்த கிருஷ்ணரை தான் வந்து வணங்குறாரு. அதாவது வசுதேவருடைய பையனான வாசுதேவன் கிருஷ்ணரை தான் வணங்குறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது எப்படி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாசர் தன்னுடைய சமாதி நிலையில, தியானத்தினுடைய அந்த சமாதி நிலையில அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் அந்த தியானத்துல வந்து யாரை பாக்குறாரு, கிருஷ்ணே பரமபுருஷே, கிருஷ்ணரை தான் அவர் வந்து பரமபுருஷரா அவர் வந்து பாக்குறாரு. அதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த பாகவதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். தன்னுடைய தியானத்துல கிருஷ்ணரை வந்து பரமபுருஷ பகவானா பார்த்ததுக்கு அப்புறமா தான், அந்த ரியலைசேஷனுக்கு அப்புறமா தான் என்ன பண்றாரு, பாகவதத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பாகவதத்தை அவர் வந்து எழுத ஆரம்பிக்கும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப அவர் யார சொல்றாருன்னு அர்த்தம், அவர் வந்து கிருஷ்ணரை தான் சொல்றாருன்னு அர்த்தம். சோ அதுதான் இங்க வந்து பிரபுபாதர் வந்து அந்த வாசுதேவர்னா கிருஷ்ணரை தான் சொல்றாரு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் பேராவுடைய எண்டுல பாருங்க, துறவிகளுக்கு பக்குவ நிலையை அடைந்தவர்களாக, துறவிகளுள் பக்குவ நிலையை அடைந்தவர்களாக இருப்பவர்கள் பரமஹம்சர்கள் ஆவர். இத்தகைய பரமஹம்சர்களின் தியானத்திற்கு உரியவராக ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போதும் இருக்கின்றார். ஓகே, பரமஹம்சர்களுடைய தியானத்துக்கு காரணமா இருக்க போறவங்க யாரு, கிருஷ்ணர் தான். அதனால இங்க வாசுதேவர் அப்படிங்கிறது யாரு, கிருஷ்ணர் தான் அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா பிரபுபாதர் அந்த 2வது பேரால வந்துட்டு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஓகே இப்ப வியாசர் தான் இந்த பாகவதத்தை எழுதினாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ அவர் வந்து யாருடைய ஒரு அறிவுரைப்படி அதை வந்து எழுதினாரு அப்படின்னா, அது எப்போ எழுதினாரு அப்படின்னு கேட்டா, குருவுடைய அறிவுரைப்படி ஆன்மீகத்துல தன்னுடைய உயர்ந்த நிலையில,
முதிர்ந்த நிலையில இந்த பாகவதத்தை வந்து எழுதினார். அதனாலதான் இங்க வியாசருடைய இந்த ஒரு கூற்றை நம்ம வந்து முழுசா ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. வியாசர் இங்க வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, அவர் தான் சத்தியம் பரம் தீமகி, அவர் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கருத்தை நம்ம வந்து ஏத்துக்கணும். ஏன்னா அவர் தன்னுடைய ஆன்மீகமான முதிர்ந்த நிலையில இதை வந்து எழுதுறாரு. அந்த ஒரு பகவானோடைய அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு அப்புறமா இதை எழுதுறாரு. அந்த ரியலைசேஷன் அவர் எப்படி அடைஞ்சாரு? தன்னுடைய குருவுடைய அறிவுரைப்படி அவர் நடந்துகிட்டதுனால அந்த ரியலைசேஷன் அடைஞ்சார். யாரு? நாரதர். அதுதான் பிரபுபாதர் வந்து பொருளுரையில சொல்றாரு. இக்காவியம் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத சரித்திரத்தை கொண்டுள்ளதால் ஒப்பற்ற புராணம் என்று மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்யனால் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் சரித்திரமும் பெரும் புகழுக்குரியதாகும். உன்னத அறிவில் சில வியாசதேவர் பக்குவ நிலையை எய்திய பிறகு இது தொகுக்கப்பட்டதாகும். தமது ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரதரின் உபதேசத்தின் கீழ் இதை அவர் எழுதினார். ஓகே, அதுக்கடுத்து பிரபுபாதர் வந்து ஜன்மாதி அஸ்ய அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கத்தையும், அததோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த பேரால நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை தான் பிரபுபாதர் வந்து எப்படி கிருஷ்ணர் வந்து படைத்தல் காத்தல் அழித்தலுக்கு காரணமா இருக்கிறாரு, அவரை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேரால வந்து சொல்றாரு. அடுத்தது சத்தியம் பரம் தீமகி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து விளக்குறாரு. சத்தியம் அப்படின்னு சொன்னா அந்த பூர்ணமான ஒரு உண்மை, அதுதான் வந்து சத்தியம். ஓகே, சத்தியம் பரம் தீமகி, அவரை வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் இங்க வந்து அது வந்து அந்த பரமேஸ்வரர், குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஏற்கப்பட்டுள்ளவாறு அந்த பரமேஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். ஓகே, அப்புறமா இங்க ஏன் அந்த தீமகிங்கிற அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு? தீமகி அப்படின்னு சொல்ல தேவையில்லையே, தியானிக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்மரணம்னு கூட சொல்லியிருக்கலாமே அவரு. நான் வந்து கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்றேன்னு கூட சொல்லலாம். ஏன் தீமகிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தணும் இல்லையா? சத்தியம் பரம் தீமகின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? பிரபுபாதர் பொருளுரையில சொல்றாரு. பரமஹம்ச நிலையை கைவர பெற்றவர்களான முக்தர்கள் மட்டுமே இந்த ராச நடனத்தின் தெய்வீக அனுபவத்தை சுவைக்க முடியும். ஆகவே சாராம்சமான பகவத் லீலைகளை உண்மையாக அனுபவிப்பதற்கு முன் ஆன்மீக தன்னுணர்வை படிப்படியாக விருத்தி செய்து கொள்வதற்குரிய வாய்ப்பை சில வியாசதேவர் இதை பயிலும் மாணவருக்கு அளிக்கின்றார். எப்படி? எனவே அவர் வேண்டுமென்றே தீமகி என்னும் ஒரு காயத்ரி மந்திரத்தை உதவிக்கு அழைக்கிறார். சோ தீமகிங்கிற அந்த வார்த்தை எங்க இருக்கு? அது காயத்ரி மந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சோ அது மூலமா வியாசதேவர் வந்து என்ன செய்யறாரு? இந்த பாகவதத்தை படிக்கிறவங்களுக்கு அந்த காயத்ரி மந்திரத்துடைய ஒரு அனுகிரகத்தினால அவங்க வந்து என்ன புரிஞ்சுப்பாங்க? பகவானுடைய அந்த மேன்மை தன்மையை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? பகவானுடைய அந்த லீலைகள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தீமகிங்கிற அந்த சப்தத்தை இங்க அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. இந்த காயத்ரி மந்திரம் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தவர்களுக்கு உரியதாகும். ஆன்மீக முன்னேற்றம் அடையாதவர்களுக்கு இது கிடையாது. இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதில் ஒருவர் வெற்றி பெற்றால் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத நிலைக்குள் அவர் புக முடியும். ஆகவே ஒருவர் பிராமணர்களுக்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் அதுக்கு முன்னாடி பிராமணரா இருக்கணும் இல்ல, பிராமணர் தகுதியை வளர்த்திருக்கணும்னு பிரபுபாதர் சொல்றாரு. அப்படின்னா பை பெர்த் பிராமணரா இருக்கிறவங்க மட்டும்தான் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு மீனிங் வரும். அப்படி இல்லை, பிராமண தகுதிகளை வளர்த்திருக்கணும், அதுக்கப்புறமா காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம். அப்போ அவரால் என்ன பண்ண முடியும்? சத்துவ குணத்துக்கு அவரால் வந்து வர முடியும். அந்த சத்துவ குணத்துல அவர் இருக்கும் போதுதான் பகவானுடைய நாமம், புகழ், குணங்கள் இது எல்லாத்தையுமே அவரால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து அவர் வந்து இங்க கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கிறதுனால நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பிரபுபாதர் வந்து தேஜோவாரி மிருதாம் அந்த ஒரு வார்த்தையை வந்து பிரபுபாதர் இங்க பொருளுரையில வந்து விளக்குறாரு. பிரபுபாதர் வந்து சொல்றாரு, படைக்கப்பட்டுள்ள அந்தரங்க சக்தி உண்மையானது என்றும், ஆனால் ஜடத்தோற்றத்தில் உள்ள பகிரங்க சக்தியோ தற்காலிகமானதும் பாலைவனத்து காணல் நீரை போல் மாயையானதும் ஆகும். தேஜோவாரின்னா நம்ம என்ன ஒரு மீனிங் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்ல? அதாவது காணல் நீரை பத்தி தான் நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப அதிகப்படியான ஒரு வெளிச்சம், அதாவது வெயில்
அந்த பிரகாசத்துல நமக்கு வந்து என்ன தெரியுது? நீர் மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. ஆனா உண்மையில அது தண்ணி கிடையாது. ஆனா தண்ணிங்கிற ஒரு வஸ்து இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்துட்டு அங்க தண்ணின்ற ஒண்ண வந்து நம்மளால நினைக்க முடியுது. உண்மையிலேயே தண்ணின்ற ஒரு வஸ்து இருக்கு. ஆனா அந்த இடத்துல தண்ணி இல்ல. கரெக்டா? அதுதான் இங்க பிரபுபாதர் வந்து என்ன சொல்றாரு, அதாவது 2 விதமான சிருஷ்டி இருக்கு. பௌதிக சிருஷ்டி, அப்புறமா வந்துட்டு ஆன்மீக சிருஷ்டின்னு 2 இருக்கு. அப்போ ஆன்மீக சிருஷ்டி அப்படிங்கிறது உண்மையானது. இந்த பௌதிக சிருஷ்டி வந்து எப்படி? இந்த பௌதிக சிருஷ்டி காணல் நீர் மாதிரி. அதுக்காக அது பொய்ன்னு இல்ல, தற்காலிகமானது. சோ அதுக்குதான் இங்க வந்து பிரபுபாதர் அந்த தேஜோவாரிங்கிற அந்த வார்த்தையை தான் இந்த மாதிரி பிரபுபாதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறமா பிரபுபாதர் அடுத்த பேரால வந்து விளக்கக்கூடியது அன்வய இதரதஸ் அப்படின்னு சொன்னா பகவான் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ எப்படி வந்து இந்த சிருஷ்டியை வந்து அவர் பண்றாரு அப்படிங்கிறத தான் பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா ஸ்வராட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அடுத்த பேரால, எப்படி இது எல்லாத்தையுமே அவர் வந்து சுதந்திரமா வந்து படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா தேனே பிரம்ம ஹிருதய ஆதிக்கவையே அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாரு. எந்த ஒரு ஞானமோ அது வந்து தானா வந்து வர்றது கிடையாது. அந்த ஞானம் பகவான் மூலமா தான் கொடுக்கப்படுது. ஸோ ஆரம்பத்துல அந்த அறிவானது பகவானால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஓகே, அது மட்டும் இல்லாம ஸ்வராட் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இங்க கொஞ்சம் வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாரு. இங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 57வது பக்கம் பாருங்க, இறைவனின் அதிகாரத்தை மனிதன் அலட்சியப்படுத்தும் போதெல்லாம் அவனை தண்டிக்க இயற்கையும் அதன் சட்டங்களும் தயாராக உள்ளன. சோ ஏன் பிரபுபாதர் இங்க வந்து அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆஹ் மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க வந்து தாங்களே வந்து அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பௌதிக சிருஷ்டிக்கு யாரும் காரணம் கிடையாது, அது தானா வந்தது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து தர்மத்தை விட்டு வெளியில போயிடுறாங்க. பகவானை ஏத்துக்கல அப்படின்னா தர்மப்படி வாழ்வாங்களா? வாழ மாட்டாங்க. அப்போ அதனால அவங்க வந்து தப்பா பண்றாங்க. அவங்க அதுக்காக அவங்களை திருத்துறதுக்காக பகவான் வந்து என்ன பண்றாரு, இயற்கை சட்டத்தின் மூலமா தண்டிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு பிரபுபாதர் இன்னும் அற்புதமா வந்து சொல்றாரு பாருங்க. ஆனால் ஆண் பெண் உருவங்களான இரட்டை உருவங்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உருவாக்க முடியும் என்பதால் அவர் சந்தேகமின்றி உயர்ந்தவர் தான். பல்வேறு வகையான இனங்களில் உள்ள ஆண் பெண் உருவங்கள் இறைவனின் தொடர்ந்த கவனத்திற்கு அவசியம் இல்லாமலேயே இது போன்ற எண்ணற்ற இயந்திரங்களை உற்பத்தி செய்து கொண்டு போகின்றன. சோ இதுதான் வந்து ஆஹ் பகவான் எப்படி வந்து எப்படி அவர் வந்து படைக்கிறாரு, அவர் படைப்பதற்கு யாரையும் சார்ந்து இல்லை அப்படிங்கறது வந்து இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. எவ்வளவுதான் வந்து ஒருத்தன் தன்னுடைய பௌதிகமான அறிவுக்கு அவன் வந்து கர்வம் கொண்டவனா இருந்தாலும் அவனால இந்த மாதிரி வந்து படைக்க முடியுமா? இந்த 2 தேகமே கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒண்ணு வந்து ஆண் தேகம், இன்னொன்னு வந்து பெண் தேகம். இந்த 2மே கம்ப்ளீட்டா வந்துட்டு டோட்டலா ஆப்போசிட் நேச்சர் உள்ள ஒரு தேகம். அப்போ டோட்டலா இந்த 2 டிஃபரெண்டான ஒரு தேகத்தை எப்படி வந்து ஒரு மனிதனால வந்து உருவாக்க முடியுமா? இல்ல தானா வந்து அது அப்படியே வந்து இப்படி டிசைன் ஆயிருமா? அது நடக்காது. சோ அதுக்கு பகவான் தன்னுடைய சக்தி மூலமா அவர் வந்து என்ன பண்றாரு. ஆனா அதை வந்து என்ன பண்றது இல்ல, அதை உட்காந்து மெனக்கட்டு தன்னுடைய மூளையை கசக்கி புழிஞ்சு பண்ணல. கேர்லெஸ்ஸா அது வந்து நடக்குது. அது அவருடைய கான்சியஸ்லயே இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இவரு பாட்டுக்கு ஒரு பக்கம் லீலைகளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நமக்கு அப்படி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பின்னாடி 58வது பக்கம் பாருங்க, பிரபுபாதர் வந்து சொல்றாரு, இறைவனுக்கு அசமோர்த்துவ என்ற பெயர் உண்டு. அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ எவரும் இல்லை என்பது இதன் பொருளாகும். பரமசத்தியம் எனப்படுபவருக்கு தமக்கு சமமானவரோ அல்லது தம்மை விட உயர்ந்தவரோ இல்லாதவர் ஆவார். சத்தியம் பரம்னு வந்து சொன்னாங்க இல்லையா? சோ பிரபுபாதர் அதுதான் இங்க வந்து விளக்குறாரு. அந்த பரம் அப்படின்னு சொன்னா தனக்கு நிகரானவரா யாருமே ஒருத்தர் இருக்கக்கூடாது.
அதனாலதான் இங்க வந்து பிரபுபாதர் அவரை அசமூர்த்துவ அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து அந்த பரம்ங்கிற அந்த வார்த்தையை தான் வந்து விளக்குறாரு. ஸோ இந்த விதத்துல அடுத்து பிரபுபாதர் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து வைக்கிறாரு. சிலர் வந்து இந்த பாகவதத்தை வந்து வியாசதேவர் வந்து எழுதல, அவர் வந்து ஓபதேவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து இருக்கு. அது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் இங்க சொல்றாரு. இது ரொம்ப வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு கருத்து. பலர் இதை வந்து நம்புறாங்க. ஓபதேவர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் பாகவதத்தை எழுதினார். ஆனா அவர் வாழ்ந்த காலமும் வியாசர் வாழ்ந்த காலமும் டோட்டலா டிஃபரெண்ட். ஸோ வியாசர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கலியுகத்தினுடைய ஆரம்பம் இல்லைன்னா துவாபர யுகத்தோடைய அந்த இறுதியில வந்து இருந்தார். ஆனா ஓபதேவர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரீசெண்டா வந்து இருந்தவர். அதனால அது வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் அதை வந்து நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து கடைசியில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூருடைய ஒரு விளக்கத்தை வச்சு பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரையை வந்து முடிக்கிறாங்க. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் ஆதியானதும் தூயதும் ஆகிய பாலுறவு எவ்வித ஜட களங்கமும் இல்லாதது என்று விளக்கம் கொடுத்துள்ளார். ஜடப்படைப்பு முழுவதுமே ஆண் பெண் உறவின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நவீன நாகரிகத்தில் எல்லா செயல்களும் மையமாக திகழ்வது உடலுறவு வாழ்வுதான். ஒருவன் தன் முகத்தை எங்கு திருப்பினாலும் உடலுறவு வாழ்வு மேலோங்கி இருப்பதை காண்கிறான். ஆகவே உடலுறவு வாழ்வு பொய் அல்ல, அதன் உண்மை நிலை ஆன்மீக உலகில் அனுபவிக்கப்படுகின்றது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தா கேட்கலாம்.